பார்த்துட்டு வரோம். ரொம்ப முக்கியமான விஷயங்க இது. பார்க்குறதுக்கு என்னமோ ஒரு மாதிரி இந்த வாரமும் ஓடுது அந்த மாதிரி இருக்கும். பட் ரொம்ப இந்த 3 வாரம் தொடர்ந்து கேளுங்க. கொரிந்திய சபைக்கு பவுல் சொல்கிற கண்டென்ட் இது தான். அது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ரொம்ப டார்க்காக இருக்கீங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இது என்ன பண்ணும் அப்படின்ட்டு. இல்லை இல்லை இல்லை, இந்த ஒரு இடத்துல ரெவலேஷன் கிடைக்காம டார்க்காக இருக்கிற இந்த ஒரு ஏரியா உங்கள் லைஃப்பில் வேறு ஏரியாவெல்லாம் நல்லா இருக்கும்னு எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, அது எல்லாத்தையும் நாசமாக்கிறோம். ஒன்றுமே செய்யாது. அப்படி பையன் நான் ஏமாந்துடாதீங்க, இதில் கவனம் செலுத்துங்கன்னு சொல்கிறார். அவ்வளோதான். இன்னொன்று, அவர் முதிர்ந்தவர். அவர் டாப்பிக்லாம் ரொம்ப முதிர்ச்சியான டாபிக். விசுவாசிங்க அப்படியே இருப்பாங்க, அதை வெக்கப்படுவாங்க. அது அவருக்கு கவலையே இல்லை. பிறப்பு உறுப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை கட்டி வந்துருச்சு, பெனிஸ் வெஜைனா, அந்த இடத்துல ஏதோ ஒரு கட்டி வந்துடுச்சு. உங்கள் டாக்டர் போய் எப்படி அட்ரஸ் பண்ணுவீங்க? மற்ற ஆர்கனில் வந்தால் டாக்டர் இங்கே பெயின், முதுகில் பெயினாக இருக்குது, கையில் ஸ்வெல்லிங் இருக்குது, கழுத்தில் ஒரு டியூமர் இருக்குது, அதெல்லாம் பச்சையாக சொல்கிறியா இல்லையா? When we get the chance to address our organ, so-called bad organ, how do you address your doctor? அதனால் இந்த 10ஆம் பசித்தனம், இந்த நடிக்கத்தனம்லாம் நமக்கு செல்லுபடியாகாது. அதெல்லாம் ஒன்று ஏந்திரும்பார், என் டைமை வேஸ்ட் பண்ணாத, நவந்துரும் அப்படிம்பார். அதே மாதிரி தான் இங்கேயுமே சபையில் இதுதான் பேசணும். குடும்பத்துலேயும் அப்படி தான், இதுதான் பேசணுங்க. தேரவே மாட்டோம், மன்னிச்சிங்க, ஆசீர்வாதத்தை அடையவே மாட்டோம். பவுல் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் இருக்கிறது. அது என்ன வாக்கு தத்தம் என்றால், நான் உங்கள் பிதாவாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள். அதுக்கு அவர் சொல்லும்போது சொல்வார், I will live in them. அதான் அடிக்கடி அவர்களுக்குள் நான் வாசம் செய்து. எனக்குள்ள இங்கே இருக்கிற ஒவ்வொருக்குள்ள அவர் வாசம் செய்கிறாரா? As a savior, the particular moment, regeneration experience, born again experience, when you take Jesus Christ in, at the moment, at the time, you are a new creation. No doubt the Trinity God is dwell in you. கர்த்தர் உனக்குள் இப்போ வாசமாக இருக்கிறார், சந்தேகமே வேண்டாம். ஆனால் நமக்குள் வாசமாக இருக்கிற தேவன் நமக்குள்ள ஒரு பிளேஸை கண்டுபிடிச்சி அங்கே அப்படியே வாசமாக இருக்கிறாருன்னா இப்படியே நின்றுட்டு இருக்கக்கூடாது அவர். So we have so many rooms in our personality, in our life. நமக்கு நிறைய ஏரியாக்கள் இருக்குது. உள்ளே வந்தது பெருசு இல்லை, எல்லா ஏரியாக்களிலும் அவர் சொல்கிறார், not only I dwell in them, but I want to move into them. There is a difference between the dwelling place and moving, right? உனக்குள் அவர் வாசம் செய்வதற்கும், வாசம் செய்கிற தேவன் உன்னுடைய இடுக்கில் ஒவ்வொரு ஏரியாலும் விசிட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அவர் காட் வாண்ட்ஸ் டு நாட் ஓன்லி டுவெல்ஸ் இன் யூ, பட் ஹீ வாண்ட்ஸ் டு மூவ் இன் டு யுவர் மெனி சேம்பர்ஸ், many areas, many rooms. அவர் நமக்குள் உலாவ விரும்புகிறார். எரேமியா 17:9 வாசித்தோம் போன வாரம், மறந்துட மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். மனுஷனுடைய இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடு உள்ளதும், அந்த கேடு உள்ளதமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? நானே தேவன், அந்த இருதயங்களை நான் என்ன பண்ணுறேன்?
அறிந்திருக்கிறேன்றார். அதுக்கு மெசேஜ் டிரான்ஸ்லேஷன், the heart is hopelessly dark and deceitful. ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா நான் இதை தான் விரும்புகிறேன். தமிழில் படித்து அப்படியே போயிட்டோம். என்னுடைய பசிக்கும் கர்த்தர் என்னோ அவர் மேலே வைத்த காதலுக்கும் தமிழ் வாசகமாகிய எரேமியா 17:9 மெசேஜ் டிரான்ஸ்லேஷனில் கண்டு வியந்து இன்னும் அவர் மீது அன்பு செலுத்துகிறேன். மெசேஜ் டிரான்ஸ்லேஷனில் the heart is hopelessly dark and deceitful. மனிதனுடைய இருதயம் இருளாகவும் ஏமாற்றுகிற வண்ணமாகவும் இருக்கிறபடினால் இந்த இருதயத்தை வைத்துக்கொண்டு ஒரு நம்பிக்கையற்று பெந்தேகஸ் உலகத்தில் வாழுகிறேன்னு நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். even though we attend the church every Sunday, we will do so many rituals, religious duties, even worship unto God and meditate the psalm, hearing the God's message, fasting, prayer, such so many programs in our church, but all are vain, absolutely vain. You will there is a chance to you will disappointed, great disappointed. So the man's heart hopelessly dark and deceitful. நம்முடைய இருதயம் நம்ம ஏமாற்றக்கூடியது. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கரெக்ட் இல்லை. நீங்கள் ஒருத்தர் அதெல்லாம் நான் நினச்சால டிசீட்ஃபுல். இருதயமானது நம்பிக்கையற்ற இருளாகவும் வஞ்சிக்கிறதாகவும் இருக்கிறது. a bustle that no one can figure out. என்னுடைய இருதயம் இருளாகவும் ஏமாற்றுவதாகவும் இருக்கிற ஒரு இருதயத்தை, ஈவன் தான் நான் பாஸ்டராக இருந்தாலும், ஐ எம் எ ப்ரீச்சராக இருந்தாலும், ஈவன் ஐ எம் சப்போஸ் if I am the apostle also, ஒரு பெரிய அப்போஸ்தலன் 40 சபையை கட்டி மேய்க்கிறவனாக இருந்தாலும், my heart is absolutely hopelessly dark and deceitful. நான் ஒரு ஐயாவை வச்சுக்கிட்டு நான் இது வசனத்தை நான் பார்க்க மாட்டேன். வசனத்தை வச்சு தான் ஐயாவை பார்ப்பேன். இல்லை பாஸ்டர், அவங்க இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஏன் அளவுகோல் ஒரு ஆளை வச்சுக்கிட்டு வசனத்தை பார்க்கறது இல்லை. ஆளு மாறுவான், மாற மாட்டான், வசனம் மாறாது. I honor my God's word. The word of God is delivered the concept. Man's heart is absolutely hopelessly dark and deceitful. Not only that, a bustle that no one can figure out. புரியாத புதிருங்க இருதயம். ஒரு நேரத்துக்கு நேரம் அது மாறுங்க. காலையில் ஒரு மாதிரி இருக்கும், மத்தியானம் ஒரு மாதிரி இருக்கும், சாயங்காலம் ஒரு மாதிரி இருக்கும், நைட்டு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு உறவுகிட்ட கண்ணே மணியன்னு கொஞ்சம் அதே உறவு நம்ம பேயாக இருக்கும். பேயாக இருந்ததெல்லாம் ஃப்ரெண்டாக இருக்கும். கன்ஃபியூஸ்ட் பிகாஸ் அவர் ஹார்ட் இஸ் பசல். நோ ஒன் கேன் ஃபிகர் அவுட். எப்படி வாழ்கிற? நான் எப்பயோ வெளியில் வந்துட்டேன். அந்த மாதிரிலாம் என்னால் வாழ முடியல. எப்போ வெளியில் வந்துட்டேன், செத்து போயிருப்பேன். இல்லை, எழுத்தின்படியே நான் சாவாமல் இருக்கிறது மதத்திலிருந்து நான் வெளியே வந்ததுனால். மதம் பரிசுத்தமான என்று நம்பி கழுத்தறுக்கிற மதத்திலிருந்து வெளியே வந்தபடினா சிறகடித்து பறக்கிறேன் தேவனுடைய ஆகாயத்தில். There is no fence, there is no origin. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. அதுக்கு ஆகாயத்தில் எந்த எல்லை கூடும் கிடையாது. ஃப்ரீடம். Come out from your religious thought pattern. You will live. Otherwise, that corrupted system leads to you in death. So many confused. நிறைய குழப்பங்களும் பிரச்சனைகளும் உள்ள
அதனால தான் அந்த வயர் வந்து சிக்காமல் போட சொல்கிறது, உள்ள ஷர்ட்டுக்குள்ளே போட்டு போடுறது. சரி, a bustle that no one can figure out, யாராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு புதிர். 17:10 பார். But I, God, searched the heart and examined the mind. ஆனால் இப்படி இருந்தாலும், உங்கள் ஹார்ட் ஹோப்லெஸ்லி டார்க் அண்ட் டிசிட்ஃபுல்லாக இருந்தாலும், உங்கள் உங்கள் ஹார்ட் just like a bustle, no one can figure out இருந்தாலும், but I the Lord can search out your heart and examine your mind. ஆனால் நான் உன்னால் முடியாத, எவனாலும் முடியாத அந்த புதிரான இருதயத்துக்குள் புகுந்து அதை சர்ச் பண்ண முடியும், உன் எண்ணத்தை ரீட் பண்ண முடியும். because I am the God. ஆயிரம் பதில் இல்லாத கொஸ்டின்ஸ் என்கிட்ட இருக்கலாம், காவலே பட மாட்டேன், ஹாப்பியாக இருப்பேன். ஏன்னா அதுக்குள்ளே பூந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிற ஒரு டேடி அப்பா எனக்குள்ள இருக்கிறார். அவர் எனக்கு சகலவற்றையும் அவர் எனக்கு தெளிவுபடுத்துவார். மை ஜேர்னி லைஃப் இதெல்லாம் போன வாரம் லேசாக டச் பண்ணுறேன். பாருங்கள், இது தேவன் அவங்க இருதயத்துக்குள்ள நீங்கள் அலோவ் பண்ணிங்கன்னா, ஒவ்வொரு ஏரியாவில் நீங்கள் அலோவ் பண்ணிங்கன்னா, ஐ கெட் டு த ஹார்ட் ஆஃப் தி ஹியூமன். நான் உன்னுடைய மனித இருதயத்துக்குள் வருகிறேன். இதான் முக்கியங்க, எல்லாம் கவனிங்க. ஐ கெட் டு த ரூட் ஆஃப் திங்ஸ். நான் உன் இருதயத்துக்குள் ஏன் வரேன் தெரியுமா? உனக்கு லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் இருக்குல்ல, நான் அதை ஒன்றும் சொல்லலை, என்னென்னமோ உனக்கு இருக்குல்ல, நீ நினச்சிட்டு இருக்க இதால் தான் நான் இப்படி இருக்கேன். எனக்கு ஒரு நல்ல ஒய்ஃப் மட்டும் கிடச்சிருந்தான்னா என் லைஃப்பில் நான் என்றைக்கோ உயர்ந்திருப்பேன். பார்த்தாலே தெரியுது. இந்த ஹஸ்பண்ட் மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடச்சிருந்தாருன்னா நான் இன்றைக்கி வேறு லெவல். நான் இந்த ஜாதியில் பிறக்காமல் இருந்ததுன்னா இன்றைக்கி நாட்டை ஆழ்ந்துட்டுருப்பேன். நான் இந்த சர்ச்சுக்கு மட்டும் வராமல் அந்த சர்ச்சுக்கு போயிருந்தேன்னா கோட்டையை பிடிச்சிருப்பேன். ஏய், ப்ராப்ளம் நீ நினச்சிட்டு இருக்கல, இதுக்கு வேறு இதுதான், இதுக்கு வேறு இதுதான். பட் காட் டிக்ளேர், ஐ தி காட், ஐ கெட் டு த ஹார்ட் ஆஃப் த மேன், ஐ கெட் டு த ரூட் ஆஃப் திங்ஸ். எல்லா உங்களுடைய விஷயங்களுடைய வேரை நான் அறிந்திருக்கிறேன். Say everybody, open your mouth and say hallelujah. Our God is God of searching the root of many problems. I get to the root of things. நான் விஷயங்களின் வேருக்கு வருகிறேன். இது ரொம்ப முக்கியமானது. I treat them as they really are, not as they pretend to be. நான் அந்த வேரை கண்டுபிடிச்சி I make that particular person as they are. அவர்களுடைய ரியல் ஆத்தென்டிக் டிசைன் என்னவோ, ரியலாக அவங்களை எப்படி சிருஷ்டித்தேனோ அப்படி ஆக்குவேன். ஆனால் இப்பொழுது அவர்கள் just as the pretend to be somebody else, வேறு யாரையோ மனசில் வச்சுக்கிட்டு அவங்கள மாதிரியே ப்ரிட்டன் பண்ணிகிட்ருக்காங்களா, பாசாகம் பண்ணிகிட்ருக்காங்களே, ஆர்டிஃபிஷியலாக இருக்காங்களே, அதை ஒட்டச்சி மாற்றி ரியல் அவங்க யாரோ அப்படி வைப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெகு சீக்கிரம் நீ நானும் ஆர்டிஃபிஷியல் முகமுடி விட்டு வெளியில் வந்துடும். இல்லாட்டினா ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ஆயுசு நாட்கள் குறைந்து போகும், வியாதிகள் அதிகமாகும். யாரையோ பிரியப்படுத்துறதுக்கு, எந்த சொசைட்டியோ பிரியப்படுத்துறதுக்கு யார் மாதிரி இருந்தால் பிரியப்படுத்தலாம் அப்படின்னு அவங்க முகமூடி போட்டாலும் ஜென்மத்துக்கு தோற்றுருவோம் நம்ம. ஏன்னா அவங்களுக்கு நீ அடிமை இல்லை, அவருக்கு நீ பிள்ளை. அவருக்கு நேரம் நீ கிளியராக யதார்த்தமாக இருந்தா வேஷம் மூட்டை அலையாத. இது மைனஸ்னா மைனஸ்னு வெக்கம் இல்லாமல் சொல்லு, வெக்கம் இல்லாமல் காமி, திறந்து காமி.
விட்டுட்டு போனால் போகட்டும், உனக்கு 4 பேர் ஒன்று 40,000 பேர் உன் பக்கத்தில் வச்சுருக்காரு ஆண்டவர். உலகம் பறந்து கிடக்கிற உலகம், புது புது உறவுகளை கத்தர் வைத்திருக்கிறார். என்ன அமைதியாக உட்காந்துருக்கீங்க? எஸ் ஆர் நோ? சே எவ்ரிபடி எஸ் ஆர் நோ? எஸ், எஸ். கம் அவுட், சீக்கிரம் வெளியில் வா. இல்லை டென்ஷன், இப்போ டென்ஷனில் தான் இருக்கு, எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க. ஆஸ்பத்திரிக்கு தான் நம்ம சர்ச்சில் அட்டன் பண்ணுறதும் ஆஸ்பத்திரிக்கு போகிறது ஜாஸ்தியாக இருக்கு. பிகாஸ் இன்னொரு சொன்ன அதிர்ச்சி அடையாத. ஏன் இந்த நிலைக்கு ஆனான்னு தெரியுமா? சபை தான் காரணம். பெந்தேகோஸ்த மதம், நல்லா புரிஞ்சிக்க, ரிலீஜியன் வேறு, ரிலேஷனல் வேறு. The religion is you don't do that, you do this one, you should not go there, you come to here, இதை செய் அதை செய்யாதே, இப்படி இரு அப்படி. This so called Christianity is religion. புரியுதா புரியலையா? ரிலேஷனுங்கிறது, எனக்கு ஒரு அப்பா இருக்கார், நான் அவருக்கு பிள்ளை, அந்த உறவில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அந்த உறவில் வாழ்ந்து கொண்டு ஃபாஸ்டிங் இரு, அந்த உறவில் வாழ்ந்து கொண்டு ஹவுஸ் ஹோஸ்டிங் பண்ணு, அந்த உறவில் வாழ்ந்து கொண்டு பண்ணுறதெல்லாம் பண்ணு. உறவு இல்லாமல் இந்த சிஸ்டத்தில் வாழ்ந்தீங்கன்னா, திஸ் இஸ் கால்ட் த ரிலீஜன். ரிலீஜியன் லீட்ஸ் யூ இன் லிட்டர்லி DEADH, death. There is no life at all. I am the life, I am the life. இதெல்லாம் நம்ம போன வாரம் நம்ம பார்த்துட்டோம். சரி, அப்போ இது வரைக்கும் பவுல் சொல்கிறார், வேலி போடாத, நான் ஓப்பனாக தான் இருக்கேன், என் ஹார்ட் ஓப்பனாக தான் இருக்குது, உள்ள ஒன்று வெளியே ஒன்றும் இல்லை, எல்லாமே நான் ஃப்ராங்காக இருக்கேன். இது மாதிரியே உன்னை செய்யலான்னு உங்ககிட்ட வரும்போது அப்படியே என்ன பண்ணிடுறேன், பேரிகார்டு போட்டுடுறேன். ஹலோ, அப்படி மூடிட்டுன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை ஒன்று எதிர்பார்க்குறீல்ல, அது உனக்கு கிடைக்காது. ஏன்னா எனக்கு நீ போடல, நான் ஒருத்தரை கொண்டு வரேன், அவருக்கு நீ வேலி போடுற, அவர் தான் நீ விரும்புகிற ஆசீர்வாதத்தை கொடுக்குறவர். அவரை எல்லா ஏரியாக்களும் மூவ் பண்ண விடாமல் போட்டிட்டுன்னா உன்னால். இப்போ அவர் ஹார்ட் இஸ் ஹோப்லெஸ்லி டார்க் அண்ட் deceitful. Not only that kind of attitude is also bustle also. இன்னொன்று பார், இந்த ஹார்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி சங்கீதத்தின் புஸ்தகம் 64ஆம் அதிகாரம், பேஷன் டிரான்ஸ்லேஷன், 64ஆம் அதிகாரம் 6வது வசனம். இது பாப்பா, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், NKJV, அதில் நம்ம 64:6 ரொம்ப சிம்பிளாக அதை வாசிக்கிறேன். அப்புறம் அதில் நம்ம இருதயத்தை இது வரைக்கும் எப்படி பார்த்தோம்? நம்ம ஏமாற்றுகிறதா பார்த்தோம், அப்புறம் நம்பிக்கையற்றதா பார்த்தோம், புதிரானதாக என்ன பண்ணோம் பார்த்தோம். அது பார் 64:6 சங்கீதத்தில் மனுஷனுடைய இருதயம் வேற எப்படி இருக்குன்னு போட்டிருக்கு பார். They devise iniquities, we have perfected a shrewd scheme. Both the inward thought and the heart of man are deep. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் our heart is darkness, our heart is absolutely deceitful, our heart is bustle that no one cannot figure out. நம்முடைய இருதயம் நம்பிக்கையற்றது, இருளானது, ஏமாற்றக்கூடியது. 64:6 சொல்லுது, the human heart is, everybody here, the human heart is deep. எல்லாம் சொல்லுங்க, சீக்கிரம் முடிச்சிடாது. deep.
ஆழமானது. அதனால தான் நீ நினச்சிட்டு இருக்க உன்னைய குறித்து எல்லாம் கரெக்டாக உனக்கு தெரியும். ஒரு மண்டு, உனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் அதை புரிஞ்சுக்கிறேன். என்னென்ன அப்படி சொல்கிறீங்க, என்னை குறித்து எனக்கு தெரியாதா? தெரியும். எங்கே? முழங்கால் அளவில் சொல்கிற அது டீப்புங்க. அது என்ன, அது ரொம்ப நீயே முழுகிருவ. முழங்கால் அளவுக்கு உன்னை வெறுக்கிறியே, முழுகி உன்னைய பாரு. புரியுதா புரியலையா? உனக்கும் எனக்கும் தாங்க கடவுள் தேவை. ஏன்னா இந்த பூமியில் நீ இன்றைக்கி நாளைக்கு போய் வாழ போகிற, நாளைக்கு வேலை செய்ய போகிற. ஆனால் உன் இருதயம் இருளானது, ஏமாற்றக்கூடியது, புதிரானது. இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம், ரொம்ப ஆழமானது. ஆழத்தை நம்ம போனவே இல்லை. அந்த இடத்துல என்னை விட்றா, நான் வரேன்டா, எல்லா பிரச்சனைக்கும் வேற கண்டுபிடிக்கிறேன்டா, உன்னை ரியலாக இருக்கிற மாதிரி வைக்கிறேன்டான்றாரு. உனக்கு இதில் என்ன பிரச்சனை? உனக்கு எங்கே வலிக்குது? பெரிய ஞானி மாதிரி உட்காந்துருக்க, அவ்வளோதான். நீ அவருக்கு இடம் இல்லைன்னா அவ்வளோதான் உனக்கு. அந்த இந்த பூமியில் ஏதோ ஒரு இடம் இருக்கு, அவ்வளோதான் உனக்கு இடம். வேறு மாதிரி எதிர்பார்க்க முடியாது. வந்துட்டு போ, இங்கே வரலாம், போகலாம், சிரிக்கலாம், பேசலாம், கட்டிப்பிடிச்சிக்கலாம், விருந்துக்கு வரலாம், எல்லாம் பண்ணலாம். Nobody can expecting the great best level of blessing of Abraham. Never. Sorry. பேசுகிற எனக்கானாலும் அப்படி தான், உனக்கானாலும் அப்படி தான். So the human heart is very deep. நல்லா கவனி. நம்முடைய மனம் இருளான, புதிரானது, நம்பிக்கையற்றது, ஏமாற்றக்கூடியது. இப்போ நம்முடைய மனம் இருளானது மட்டுமல்ல, ஆழமானது. எத்தனை பேர் நீங்கள் கடலுக்கு போயிருக்கீங்க? ஏதோ ஒரு கடல். ராணியக்கா, கடலுக்கு போயிருக்கீங்களா? கை தூக்குங்க. எத்தனை பேர்? எல்லாம் சொல்லுங்கள். கடல் போனவங்க கை தூக்குங்க. எல்லாம் போகாதவங்களாம் பார்த்துக்கிறேன். கடலில் என்ன பார்த்தீங்க? இல்லை, கடல் உள்ளே போனவங்க எத்தனை பேர்? நான் அந்த உள்ளே போனவங்கள கேட்கல, உள்ளே போய்ட்டு வந்தவங்க. மேக்ஸிமம் போனால் கழுத்து வரைக்கும் போயிருப்போம். இன்னும் கொஞ்சம் ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க முழுகினாலும் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. நல்ல கவனி. கடலில் நீ இறங்குறீல, அலை வந்து உன் காலில் மோதுது இல்லை, அங்கே ஒரு கம்பை நட்டு, அங்கே ஒரு குச்சியை நட்டு. அந்த குச்சிலேருந்து நீ போக 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 1 மைல் போ, அப்புறம் இன்னொரு மைல் போ. எத்தனை மைல் ஆச்சு? நீ 2 மைல் போனோடனே அந்த இடத்துல ஒன்று ஆரம்பிக்கும். உள்ளே இருந்து கான்டினல் ஷெல்ஃப்னு பேர். கரையிலிருந்து உள்ள எத்தனை மைல்? 2 மைல் போய் ஒரு வேளை பொழைச்சி கழிச்சு நின்றுன்னு வச்சுக்கேன், அந்த அளவுக்கு உயரமாக இருந்தீங்கன்னா அங்கேருந்து ஒன்று ஆரம்பிக்குது கடலுக்குள்ளே, கான்டினென்டல் ஷெல்ஃப். கான்டினென்டல் கீழே பிளேட் இருக்கும், 7 பிளேட் இருக்கும். கண்ட திட்டுக்கள். அந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் அங்கேருந்து நிஜமான எல்லை அங்கேருந்து ஆரம்பிக்குது. அந்த இடத்துல எவ்வளோ தெரியுமா? நான் சொல்கிற இடம் 600 அடி ஆழம். புரியுதா புரியலையா? அந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் ஆரம்பிக்கிற ஆழம் எவ்வளவு? 600 அடி. அங்கே கடல் தண்ணியை கணக்கு எடுத்திங்கன்னா 3% தான் கடல் தண்ணி. மிச்சம் எவ்வளவு? 97% இன்னும் இருக்குது. அந்த கான்டினென்ட் ஷெல்ஃபில் கடல் தண்ணி எடுத்திங்கன்னா ஒன்லி 3% தான். ஆழம் எவ்வளவு? 600 அடி. கடல்னு சொல்கிறோம்ல, நெஜ கடலே அந்த 600 அடி ஆழத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகு தான் கடல். அதுக்கு முன்னாடி இருக்கிறலாம் கடலை. அது வந்து உட்காந்து கடலை சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். அதில் இருந்தால் கடல் ஆரம்பிக்குது. நல்ல கவனி. அதுக்கப்புறம் இப்படி போன்னு வச்சுக்க, இப்படியே நடக்க மாட்டேன்.
ஜிவ்வுன்னு இறங்கிடுவேன். ஒரு மேட்லேருந்து பள்ளத்தில் இறங்க மாதிரி இறங்குவேன். அப்படி ஒரு பெரிய சரிவு இருக்குது கடலுக்குள்ள. 13,000 அடி ஆழம். அங்கே நின்று பார்த்தீங்கன்னா அப்படியே சரிஞ்சு ஒரு ஊர் இல்லை, கிராமம் இல்லை, ஒரு பிரதேசமே இருக்கும் கடலுக்குள்ள. அங்கே அதுக்குள்ளே போக 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 நல்ல கவனி, உன் கையை நீ பார்த்தீன்னா பார்க்க முடியாது. அப்படி ஒரு டார்க் இருட்டு. அந்த சமவெளியில் போகும்போது திடீர்னு நிறைய மலைகள் அங்கே இருக்குது. இன்னொரு இடத்துல எரிமலைகள் இருக்கு. திடீர்னு போனால் அபீஸ், படு பாதாளம் இருக்கு. வினோதமாக அங்கே இருக்குது. இருள், ஆழம். இதே போல ஓ மனசு என் மனசுன்னு ஆழம் இருக்கு. அங்கே போன விதவிதமாக இருக்கு. நீ யாருன்னு உனக்கு தெரியாது. அமெரிக்காவில் செயின் கில்லர்ன்னு இருக்காங்க. கில்லர்ஸ் தொடர்ந்து அவன் 13 கொலை 40 கொலை பண்ணிகிட்டே இருப்பான். அவனை அரெஸ்ட் பண்ணாங்க. நான் ஒரு ஆர்டிக்கல் வச்சுருக்கேன். 40 கொலை பண்ணவன், கொடூரமாக கொலை பண்ணவன். அவன் ஃபோட்டோ பார்த்தேன். நீ சொன்ன நம்ப மாட்டேன். ஒரு டீச்சர், ஒரு ஹை ஸ்கூல் டீச்சர், வாதியார், அவர் கண்ணாடி போட்டு சாந்தமாக இருப்பார். அவனை விசாரித்த போலீஸ்காரர்கள் என்ன மிரண்டு போகிறாங்கன்னா, நாங்களே சில வேலை அவனை இன்டர்வியூ பண்ணும்போது இவனா இவ்வளோ பேசும்போது டீசெண்டாக பேசுகிறான், இன்டலெக்சுவலாக பேசுகிறான், மரியாதையாக பேசுகிறான். இந்த பண்பை வச்சு 40 கொலை சில மனித ஆர்கனும் அவன் வீட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கா இவனான்னு இருக்கு. எல்லாம் என்னை பாருங்க, கீழே குனிஞ்சிடாதீங்க. இப்படி கூட இருக்குங்களா? அவனுக்கு தெரிஞ்ச மனித ஒரு எல்லையை விட்டு அப்படி போனதுனால அப்படி ஆனான். அவன் போயிட்டான். முடிங்க. அவன் அந்த எல்லையை விட்டு போயிட்டான். நம்ம போகலை. அவனும் நீயும் நானும் ஒன்று. உனக்கு தேவை இந்த தேவன். வேலி போடாதே, நான் உனக்குள்ளே வந்து உன் கோமாளித்தனத்துக்கெல்லாம் யாரையோ சொல்லிட்டு உட்காந்துருக்கிற. என்னமோ அவன் தான் உன் வாழ்க்கையில் மண்ணை போட்டான்ட்டு. உனக்குண்டே ப்ராப்ளம். உன் ரூட்டை நான் கண்டுபிடிக்கிறேன். என்கிட்ட விட்டுரு, என்னோட உறவாடு. மவனை நீ யாருங்கிறத உன் ரியலான கலரை நான் கொண்டு வந்து வாழ வைக்கிறேன். ப்ரிட்டண்ட் வேண்டாம், வேறு முகமுடி வேண்டாம். நான் அப்புறம் வரேன். முதல்ல தமிழில் ஒரு 4 வசனம் மட்டும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நம்முடைய ஆழ்தத்துவம், நம்முடைய பர்சனாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ எனக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனாலிட்டி, ஒரு ஆழ்தத்துவம் இருக்குது. அதை நீங்கள் சும்மா ஒரு உதாரணம் பாருங்கள். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். எங்க 2 எங்க? ரெண்டு கொரிந்தியர் 4:2 பாருங்க. எல்லாம் வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரவமாக நடவாமல் வேதவசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு, நல்ல கவனி, தேவனுக்கு முன்பாக. எல்லாம் நினைப்பார். நான் பவுல் ஒரு ஊழியக்காரன். அவன் பிரசங்கம் பண்ணான்னா அதில் தந்திரம் வேத புரட்டலாம் ஒன்றுமே கிடையாது. அங்கே என்ன இருக்கோ அது அப்படியே சொல்கிறான். அங்கே என்ன இருக்கோ அங்கே அப்படியே சொல்கிறான்.
வேதவசனத்தை புரட்டாமல் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார்களே, யாருக்கு முன்பதாக? தேவனுக்கு முன்பதாக மட்டும் இல்லை. என்ன பாரு, மட்டும் இல்லை, எல்லா விசுவாசிகளுடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். பவுலுடைய ஒரு ஆழ் தத்துவத்தில் ஒரு பகுதி என்ன பகுதினா ஓப்பன் போர்ஷன். ஒரு ஏரியா இருக்குது, கடவுளுக்கும் அவன் ஏரியா தெரியும், அவனோட சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் அவனுடைய ஏரியா. இப்போ யோசிச்சு பாருங்க, இங்கே இருக்கிற நிறைய பேர் நீங்கள் கடவுளுக்கு உண்மையாகவே இல்லைங்கிறது இப்போ பிரச்சனை இல்லை, உண்மையாக இருக்கீங்க. நீங்கள் கடவுளுக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா இத்தனை வருஷம் தொடர்ந்து இங்கே வரமாட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச உங்களை நான் அறிஞ்ச வரைக்கும் எல்லாம் பிரயாணம் பண்ணுறீங்க, எல்லாம் நிற்கிறீங்க, எல்லாம் சூப்பராக இருக்கீங்க. சாம் அடிக்கடி உங்களை குறித்து என் நல்ல சாட்சி எனக்கு சொல்லுவோம். டவுன் பிள்ளைங்களை மட்டும் அப்பா கரெக்ட் டைமுக்கு வருவாங்க, சூப்பராக வருவாங்க, உள்ளபடி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு காரியம். அப்போது ஏதோ ஒரு போர்ஷன் நீங்கள் கடவுளுக்கு திறந்து வைக்காமல் இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ண முடியாது. சரி, திறந்து வச்சிட்டீங்க, அது கடவுளுக்கு மட்டும் திறந்து வைக்கலை, உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நீ யாருன்னு தெரியும். என்னக்கா அப்படி இல்லையா? யாரும் ஆமின்னு சொல்ல வாயை திறந்து. உடனே பார்த்தா சந்தேகமாக இருக்குது. சரி, நான் சொல்கிறேன், அப்படி தான் இருக்கிறேன். நீ ஒரு போர்ஷன் ஒன்று இருக்குது, கடவுளுக்கு எவ்வளோ பர்சன்ட் திறந்து வச்சுருக்கணும், அந்த அளவுக்கு மனுஷருக்கும் நம்ம என்ன பண்ண வச்சுருக்கோம். பவுல் சொல்கிறார், நான் அப்படி தான் இருக்கிறேன். இங்கே ஒரு முகமூடி, அங்கே ஒரு முகமூடி இல்லை. அங்கே எவ்வளோ திறந்து காக்கிறோமோ அங்கே. ஆனால் என்ன ஒன்று, நான் திறந்து காமிக்கிறதுக்கு நீ எவ்வளோ அனுமதிக்கிறியோ அவசியம் இருந்தால் நான் திறந்து காமிப்பேன். இல்லைன்னா அவசியம் நானே திறந்து காமிச்சிட்டு இருக்க மாட்டேன். அது ஒன்று இருக்குது. அது நீ ஒதுங்கி போனால் நான் ஒன்றும் நீ கொஞ்சிக்கிட்டே வர முடியாது. சாரி, ஓகேவா? அவ்வளோதான். பட் எனிகோ ஒரு போர்ஷன் என்னென்னா, கடவுளுக்கு உண்பதாகவும் மனுஷருக்கு உண்பதாகவும் நான் திறந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்னொன்று பாருங்கள், இன்னொரு போர்ஷன் இருக்குது. யோபுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24வது வசனம். யோபு 6ஆம் அதிகாரம் 24. அங்கே யோபு ஒரு வார்த்தை சொல்கிறார். அது என்ன வார்த்தைன்னா 6:24, எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் எப்படி இருப்பேன்? நல்ல கவனி, நான் மௌனமாக இருப்பேன், நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு என்ன பண்ணுங்க. அப்பனா என்ன அர்த்தம்? எதில் தவறினார்னு யாருக்கு தெரியல? யோபுவுக்கு தெரியல. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறான், நீங்கள் டீச் பண்ணுங்கள், நான் சைலண்ட்டாக இருக்கேன், நான் எதில் கோட்டை வெட்டணும் அதை நீங்கள் சொல்லுங்கள், நான் சரி பண்ணிக்கிறேன். இப்போ முதல்ல ஒரு போர்ஷன் வாஸ்தவம், ஓப்பன் போர்ஷன் வாஸ்தவம். நம்ம ஆழ்த்தத்தில் ஒரு பகுதி கடவுளுக்கும் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும். சரிதானா? இன்னொன்று யோபு சொல்கிறார், ஒரு விஷயம், ஒரு ஏரியா எனக்கு தெரியவே தெரியல, ஆனால் உங்களுக்கு அது தெரியும். அப்போ இன்னொன்று என்னன்னா பிளைண்ட் போர்ஷன். ஒருத்தன் பிளைண்டாக இருந்தானா அவன் இன்னொருத்தனுக்கு துணை தேவைப்படும். நீங்கள் என்னை கரெக்ட் கூட்டிகிட்டு போங்க. இவனுக்கு தெரியல, அவனுக்கு தெரியுது. ஃபஸ்ட்டு ஓப்பன் போர்ஷன்னா இது பிளைண்ட் போர்ஷன். இங்கே இருக்கிற நமக்கு இன்னொரு போர்ஷன் இருக்குது. அது என்னென்னா, ஒரு போர்ஷன் நமக்கு தெரியாது, ஆனால் நம்மளை பார்க்குறவங்களுக்கு தெரியும். உன் முதுகில் இங்கு அடித்தா சட்டையில், அது யாருக்கு தெரியாது? உனக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? வீட்டை விட்டு வெளியே வந்துட்ட, இங்கே ஏதோ கருப்பாக ஒட்டியிருக்கு, அது யாருக்கு தெரியாது? உங்களுக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? அப்போ இன்னொரு அனுபவம் என்னென்னா, நம்முடைய இருதயம், நம்முடைய மனம் இந்த விஷயத்தில் கடவுளுக்கும் தெரியும், நம்மளை குறித்து மற்றவங்களுக்கும் தெரியும். ஓகே. ஆனால் இன்னொரு ஏரியா இருக்குது, நமக்கு தெரியவே தெரியாது.
அந்த இடத்துல தான் உண்மையான ஒரு உறவு வேணும். இந்த நண்பர்னு சொல்கிறோம்ல, ஃப்ரெண்டுன்றோம்ல, அந்த இடத்துல தான் வரான். நான் மற்ற ஃப்ரெண்டெல்லாம் சொல்லலை, அது ஃப்ரெண்டே வேற. அது நமக்கு நம்ம தெரியாத தப்பை மண்டையில் அடித்து கொட்டி, டேய் இப்படிரா அப்படின்னு சொல்லக்கூடிய யாராச்சும் உனக்கு 2-3 பேர் இல்லைன்னா நீ சீரழிஞ்சு போயிடுவேன். டக்குன்னு புரியறதுக்கு சொல்கிறேன். அப்படி இல்லை என்றால் நீ பிரச்சனைக்குள்ளாவாயின்னு போனால் உனக்கு புரிய மாட்டேங்குது, சீரழிஞ்சிருவேன். புரியுதா உனக்கு? நான் எனக்கு யாரும் வச்சுக்க மாட்டாங்க, யாரும் சொல்லக்கூடாதுங்கன்னா தப்பு இல்லை, அவ்வளோதான், நீ அவுட்டு. நீ 1000 தடவை சர்ச்சுக்கு வந்தாலும் உன்னை காப்பாற்றுறதுக்கு நாதி இல்லை, ஆள் இல்லை. ஹலோ அப்படிங்கிற யாராச்சும் இருந்தால் உடனே மாற்றிங்க. உங்களை சொன்ன உடனே மூக்கில் கோவம் வருது, ரோசம் வருதுன்னா, புழுக்கு புழுக்கு அழுவு வருதுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. உன்னை கொட்டி அரைஞ்சி நாய இது தப்பு இல்லாட்டினா நீ ஒரு மாதிரி ஆயிடுவ அப்படின்னு நீ விருப்பப்பட்டு 1-2 முக்கியமான ஆட்களை உன் பக்கத்தில் வச்சுக்கணும். ஸோ பிளைண்ட் போர்ஷன். 3வது ஒரு போர்ஷன் இருக்குது. அது என்னென்னா 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 கொரிந்தியர் 4:7. சாம் வந்து என்கிட்ட சொல்லுவான், சில ரொம்ப ரேராக, எப்போவுமே ரொம்ப ரேராக சொல்லுவான், அப்பா என்னப்பா மினிஸ்ட்ரி இப்படி இருக்குப்பா, நீ ஏன்ப்பா அப்படி இருக்க, நீ இப்படி செய்யப்பா, அப்படி சொல்லுப்பா. நான் அவனுக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸ் என்ன, அப்படியாடா சரி இப்படி இருக்குடா, அவ்வளோதான். அவனுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். பட் நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு பையன் என்கிட்ட சுற்றிலும் இல்லை, ஒரு பாஸ்டர் என் கூட இல்லை. அக்காவுக்கும் அவள் வேறு டிசைன் ஒன்று, யாருமே இல்லை, எல்லாம் பாஸ்டர்னு ஒதுங்குறாங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒருத்தன் வந்து சொல்கிறான், அவன் பிள்ளை தான் சொல்கிறான், அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நீ எடுத்துக்கணும். அதில் உண்மை இருக்குது, உண்மை இல்லைங்கிறதுல வேறு விஷயம். அப்படி ஒரு ஆள் உங்கள்கிட்ட இருக்கணும். அவங்களுக்கு ஒன்றும் வேர்த்து வடி இல்லை, எப்போ பார்த்தாலும் வந்துட்டு சொல்லணும் லொட்டுன்னு. அவங்க மீறி வருதுன்னா கடவுளால் அந்த சமயத்தில் அந்த டைமில் அந்த காலத்தில் கொடுக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம். அதில் ஏதோ நமக்கு கர்த்தர் என்ன பண்ணுற, இப்படிலாம் இதெல்லாம் லைஃப் இருக்குடி. நீ பாட்டுக்கு நேற்று ராத்திரி தூதன் வந்து எனக்கு பேன் பார்த்தாருன்னா தூதன் இல்லை, பேய் வந்து பேன் பார்த்துருக்கு. நீ சும்மா அங்கேயே போயிட்டுருக்காத. கர்த்தர் இப்படி தான், இதெல்லாம் தான் இந்த மாதிரி கர்த்தர் தூதன் அனுப்பி உனக்கு அற்புதம் பண்ணுறவர் கர்த்தர் தான். உன் இருதயத்தில் குடைச்சல் கொடுத்து உன் இருதயத்தை மாற்றுறது கர்த்தர் தான். உன் இருதயத்திலேயே குடைச்சல் கொடுத்து மாற்றுற ஒரே வேலை தான் கர்த்தருடைய வேலை. தூதனை எப்பயாச்சும் அனுப்புவார். தூதனுடைய ஊழியத்தை பெற்றவன் பரிசுத்தவான்னா, கர்த்தரை இருதயத்தை வேலை செய்யப்பட்ட அதை விட பரிசுத்தவான் அவன். உனக்கு நல்லது. இரும்பு தூணாக இருந்து விரலை விட்டு ஆட்டி இந்த பூமியில் வாழலாம். காசு பணம் வந்து நிற்கும் காலடியில் அந்தந்த நேரத்துக்கு. வாழ்ந்து பாரு, உனக்கு தெரியும். ஸோ 1 கொரிந்தியர் 4:7 பாருங்கள், இன்னொரு போர்ஷன் இருக்குது. 1 கொரிந்தியர் 4:7 அதில் பாருங்கள், அன்றியும் உன்னை விசேஷித்தவானாகும்படி செய்கிறவர் யார், உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது. இங்கே பாரு, நீ பெற்றுக்கொண்டவன் ஆனால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் என் மேன்மை பாராட்டுகிறாய். ஒருத்தன் ஏதோ ஒன்று பெற்றுக்கிட்டான், ஆனால் அவங்ககிட்ட போனால் அது அவங்ககிட்ட இருக்குங்கிற மாதிரியே காமிச்சிக்க மாட்டேங்கிறான். அப்படி கேரக்டர் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் நல்லா பாடுறீங்க, கத்தருக்கு சோத்திரம், ஏதோ காக்கா மாதிரி கத்தனேன். உண்மைதான், அது உண்மைதான். சொன்னால் கஷ்டப்படுவோன்னு அப்படி சொன்னேன். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா அப்படி? இந்த சட்டை இந்த 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 ட்ரெஸ் கோடு சூப்பராக, ஏதோ கத்தர் போட்ட பிச்சை. ஓ பிச்சைக்காரனா, நான் நல்லவன் நினச்சி பேசிட்டு. சில பேர் பார்த்துருக்க லூசுங்களா அப்படி? எல்லாம் இருக்கும், ஆனால் அது என்ன இல்லாத மாதிரியே இருக்கும். ஏன் ஒரு மாதிரி டல் ஆகிட்டீங்க எல்லோரும்? இது ஒரு மாதிரி பிரசங்கம் தான். இது பேச பேச இப்படி உள்ள உங்களை பாயிண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இன்னும் இது ஸ்டாண்டர்டாக அப்படி தான். இது நானும் அப்படி தானே, நான் மேலே கூச்சா வரேன். உனக்கு இப்படி குத்துனுச்சுன்னா நானும் குத்தப்பட்டு தானே இதை எடுத்திருப்பேன். முதல் குத்து எனக்கு தானே விழுந்திருக்கும். உள் குத்து வாங்குங்க, அப்போ தான் குத்து வழக்காக எறிவீங்க.
குத்தாம நீ விளக்கு எறிய முடியாது. நான் முதல் நிருபம் உங்களுக்கு எழுதும் பொழுது, அதனால் நீங்கள் துக்கப்பட்ட என்று நானும் சில வேளையில் துக்கப்பட்டேன், ஆனால் இப்பொழுது துக்கப்படுகிறது இல்லை. ஏனென்றால் எப்படியாயிலும் என் நிருபம் உங்களை துக்கப்படுத்தியது, அதற்காக சந்தோஷம் படுகிறேன். நான் பிரசங்கம் பண்ணி குட்டி நீ அழுவுற இல்லை, அதை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா மிருகத்தனத்தில் இல்லை, உன்னுடைய அழுகையும் உன்னுடைய கசப்பும் தேவனுக்கேற்ற மனம் திரும்புதல் துக்கத்தை கொடுத்தபடி நான் சந்தோஷம் அடைகிறேன். அந்த புத்தியை மாற்றிக்கிற ஒரு ரிப்பண்டன்ஸ் வருதில்ல, அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். ஸோ இது ஹிடன் ஏரியா, இது ஹிடன் ஏரியா. ஒன்று பெற்றுக்கொண்டால் பெற்றுக்கொள்ளாதே போல் என் மேலே பாராட்டுகிறாய். பொதுவாக நமக்குள்ளே இருக்குது, அதை தப்பாருன்னு சொல்ல வயசு சொல்ல மாட்டோம். உங்களுக்கு என்ன வயசுன்னு கேள, அவ்வளோதான். உங்கள் சம்பளம் எவ்வளோன்னு கேள, என்ன பெரிய சம்பளம், ஏதோ வாய்க்கு வயிற்றுக்குன்னு ஒரு சம்பளம் இருக்கா, அது நம்ம என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். நீங்கள் எந்த ஜாதி, சொல்கிற ஜாதியாக இருந்தால் சொல்லிடுவோம். இது அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு எனக்கு மட்டுமே தெரியும், மற்றவனுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைப்பேன். இது ஹிடன் போர்ஷன், ஹிடன் மறைச்ச போர்ஷன். எத்தனை போர்ஷன் இது வரைக்கும் பார்த்தோம்? ஒன்று சொல்லுங்கள். முதல் போர்ஷன் ஓப்பன் போர்ஷன், கடவுளுக்கும் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியும். ரெண்டாவது பிளைண்ட் போர்ஷன், மற்றவனுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது. மூணாவது நமக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சே கொடுக்க மாட்டோம், மறைச்சிக்கிட்டே இருப்போம். அதான் அந்த மாஸ்க். என்ன ஒன்று இருக்குது, லாஸ்ட் ஒன், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். நல்ல கவனி, அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ நான் அறியேன். நான் அறியலைன்னா மனுஷனும் மற்றவனும் என்ன பண்ணல, ஆனால் யாரு தான் அதை அறிஞ்சிருக்க முடியும்? எல்லையனே பாரு, கடல் உதாரணம் சொன்னா, ஹோப்லெஸ் டார்க் அண்ட் டீப் சொன்னா, எல்லா பிரச்சனைக்கும் நான் ரூட்டு கண்டுபிடிக்கிறேன்னு கற்று உள்ளே வந்தாரா? இந்த 3 போர்ஷனை விட்டு எனக்கும் தெரியாது, மற்றவனுக்கு தெரியாது, யாருக்கு தான் தெரியும்? அவருக்கு தான். இந்த கடல் பிரதேசம் இருட்டு புதிர் உன் மனசு உன் உள்ள இருக்கிறதுனால உனக்கும் தெரியாது, உங்கள் ஆத்தா அப்பனுக்கும் தெரியாது, உன் ஒய்ஃபுக்கும் தெரியாது, உன் புருஷனுக்கும் தெரியாது, உன் பிள்ளைக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. அவருக்கு தான் தெரியும். ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. அப்போ யார் தான் தீர்த்துக்க முடியும்? ஆகவே அவர் ஒரு பவுலுக்குள்ளே வரார், நான் அவரை கூட்டிகிட்டு வரேன். எனக்கு அவர் வரும்போது அவருக்கு நான் வேலி போடல, நீ வேலி போடாத. எப்படி வேலி போடாமல் இருந்தால் அவர் ரூட்டை கண்டுபிடிப்பார், வேலி போட்டால் கண்டுபிடிக்க மாட்டார். என்ன பண்ணுறது? எல்லாம் நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? ஒன்றும் வேண்டாம், எங்கேயும் போகல. உன் குடும்பம், அம்மா அப்பா அக்கா தங்கச்சி தம்பி இருக்கீங்கள, ஏகப்பட்ட குடும்பம் பிடி சண்டை வருது இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் கண்டுபிடிக்கிறல, அந்த காரணம்ல பொய் காரணம். புரியுதா? உன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, அதுக்கு இவங்களா தான் பிரச்சனைன்ற இல்லை. நீ அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் பார்வைக்கு அது கரெக்டு, ஆனால் அவங்களால பிரச்சனை இல்லை, உன் இருதயத்தில் பிரச்சனை. அதை சரி பண்ணிட்டா அவங்க காரி துப்புனாலும் உனக்கு தெரியாது. காரி துப்புற வாயெல்லாம் நான் அடைச்சிட்டு வந்தேன்னா எல்லாரும் அடைச்சிட்டு தான் இருக்கணும். உனக்குள்ள ஒன்று இருக்குது. வேசியின் மகன் தானே நீ, பெரிய மேசியான்ற அப்பன் தெரியுமா உனக்கு? யோசேப்புக்கு அம்மா ஆய் கூடவே வரலையே, பிறந்துட்டியே. ரொம்ப அமைதியாக அவங்கள ஹக் பண்ணி சொல்கிறார்,
நான் பிதாவினிடத்திலிருந்து வந்தேன், அவர் என்னுடைய பிதா, நான் உலகத்திற்கு வெளிச்சம். வேசின் மகன் ஒன்று கீழே தலை குளினுங்க அவங்கள கட்டுப்பிடிச்ச சொல்கிறார். நான் பிதாகிட்டேருந்து வந்தேன், பிதாவினுடைய மகன். உனக்கு காசு பணம் நகை நட்டு மண்ணாங்கட்டி வச்சிருக்குல்ல, இந்த ஒரு மைண்ட் செட் அதை கொடுக்குது அவனுக்கு. உனக்கு எதுக்கு தேவை வாழ்க்கையில்? எது தேவை? குத்துது குடையுதுன்றிய 24 மணி நேரமும் மனுஷனையே குற்றம் சாட்டுறிய. நிம்மதியாக அவனால் இருக்க முடியாதா? கான்ஃபிடண்ட்டாக கால் எடுத்து வைக்க முடியாதா? உன்னை பிஸ்கட் போட்டு நாய் மாதிரி பின்னாடியே வரவழைக்கிறது, பணம் காட்டியே உன்னை கூப்பிட்றாங்களே, அவங்கள புறக்கணிச்சிட்டு பணம் இல்லாமல் உன்னால் சந்தோஷமாக வாழ முடியாதா? என்ன மிஞ்சி மிஞ்சம்னா சாவு தானே. கன்றாவி செத்து போனால் உனக்கு என்னன்னு தெரியாது இல்லை. அதுக்குள்ளே இப்படி ஒரு தேவையா ஒரு மனுஷனை குளிப்பாட்டுறதுக்கு ஒரு வாழ்க்கை? நீ யார்? நீ உன் உருவம் என்ன? உன் சைஸ் என்ன? உன்னுடைய ரேஞ்சு என்ன? நீ பிதாவினுடைய குமாரன் இல்லையா? குமாரத்து இல்லையாயா? யாயா மற்ற மட்டும் மண்டி போடுற? புரியுதா புரியலையா? ஸோ நான் உனக்குள்ள வாசம் செய்வது பெருசு இல்லை, உனக்குள்ள உலாவரன்னா உனக்கு இத்தனை போர்ஷன் இருக்குது, அதில் ஒரு போர்ஷன் உனக்கும் தெரியாது மற்றவனுக்கும் தெரியாது. அது அந்த மாதிரி கான்டினென்டல் ஷெல்ஃப் உள்ளே போனது 3000 அடி ஆழமானது, இருட்டே அங்கே ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்கும். அந்த இருட்டுக்குள்ளே என்னை அலோ பண்ணு, நான் வரேன், அதுக்கு ரூட்டை கண்டுபிடிக்கிறேன். நீ எவனையோ தூக்கி முகமூடி போட்டு அலையிற இந்த உலகம் ஏற்றுக்கணும்னு இல்லை, அவனை விட உன் ரியல் ஃபிகர் கொண்டு வரேன். உலகம் இல்லை, அண்ட சராசரமும் உனக்கு கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப டைம் ஆங்க 11 தான் முடித்தேன் ஃபஸ்ட் சர்வீஸு. நைட்டு டைமை பார்த்துக்கிட்டு ரொம்ப ட்ரை பண்ணுறேன், தூங்கலான்னு தூக்கம் வரல. 2:30 வரைக்கும் தூக்கமே வரல, கண்டினியூவாக என்னால் தூக்கம் இல்லை. நான் ஆண்டோட சொல்கிறேன், மறுநாள் அங்கே போகணும், 2 சர்வீஸ் நடத்தணும். ஏற்கனவே கொஞ்சம் நிறையா குட்டி குட்டியாக எனக்குன்னு சில கடமைகள்லாம் இருக்குது. விருப்பப்பட்டு சில விஷயத்தெல்லாம் செய்கிறேன். என் பிள்ளைங்க செய்கிறாங்க, பெரிய விஷயம். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பேர்டன் கொடுக்கக்கூடாதுன்னு எல்லாம் சேர்ந்து செஞ்சிகிட்டு இருக்கேன். பட் போனால் இன்றைக்கி அவங்களும் கேட்பாங்க, இந்த மெசேஜ் கேட்பாங்க, எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் ஒரு போயிடுச்சு. கடைசியில் லாஸ்ட் மெசேஜ் முடிகிற ஒரு 20 மினிட்ஸு அது இப்போ இங்கே வேண்டாம். கண்ணு திறந்துருக்கும் போதே தேவனுடைய ஜீவனை குறித்து பேசி டமாலும் ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்தாரு. நான் அந்த வார்த்தை வேறு அர்த்தத்தில் சொன்னேன், இப்படி சொல்கிறாருன்ட்டு. கடைசியில் உக்காந்தா என்ன நடக்குது? இன்னைக்கு இயேசு எப்படி நாசரேத்தூரில் போய் ஸ்க்ரோலை திறந்து அவர் யாருங்கிற போர்ஷனை கண்டுபிடிச்சாரோ, இவ்வளோ ஊழியத்துக்கு அப்புறம் ரியலாக என் மினிஸ்ட்ரி என்னவா இருக்க போகுதுங்கிறது இன்றைக்கி வெளிப்படுத்தினார். ஆடிட்டேன் நான். அப்போ என்னன்னா, ராத்திரி என் பிள்ளைக்கு ஒரு புது ஃபீட்பேக் கொடுக்க போகிறேன். அவனுடைய ரியலாக இவ்வளோ தூரம் என்னை ஒப்பு கொடுத்ததுக்கு ஏரியாவை உள்ள அனுமதிச்சதுக்கு அவனுடைய ரியல் அசைன்மெண்ட் என்னன்னு சொல்ல போகிறாங்கிறத இயேசு நாசரேத்தூரில் கன்ஃபார்ம் பண்ணது போல் என்னை அறியாமலே கன்ஃபார்ம் பண்ணி இங்கே நிற்கிறேன்னா, நான் ஒரு பெரிய மிரக்கலை இன்னும் என்ஜாய் பண்ணாமலே கடமைக்காக பேசிகிட்டு இருக்கேன். இதை வீட்டில் போய் தான் என்ஜாய் பண்ணணும் நினச்சி புரியலன்னா விட்டுருங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஆள் இருக்கணும். புரியுதா? நீ எங்கே இருக்கியோ என்ன பண்ணுறியோ அவனை அடித்து பேசணும். இந்த இடம் அவரோட இருக்கண்டா, அவர் சித்தண்டான்னு சொல்லணும். அதனால் ரொம்ப சீன் போடக்கூடாது. ரொம்ப நீங்கள் பிள்ளைங்க தயவுசெய்து நான் சொல்கிறேன், நான் உங்களை வருத்தப்படுத்தலை. ரொம்ப உங்களை குறித்து ரொம்ப பர்ஃபெக்ட்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் ஏதோ ஒரு காடியை தாண்டிட்டேன்னு மட்டும் என் பிள்ளைங்க நினச்சிடாதீங்க. நம்ம யாருமே இன்னும் என்ன பண்ணவே இல்லை. டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்லலை, நம்ம போகிற தூரத்தை நான் சொல்லிகிட்ருக்கேன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தேவனிடத்தில் போகணும். நான் இப்போ பிரசங்கம் தான், ஒருவேளை அடுத்த வாரம் அதை மாற்றலாம். இப்போ என்ன தெரியுமா தம்பி, என்ன தெரியுமா பிள்ளைங்கள கண்டென்ட்டு, என்னுடைய வேலை என்னன்னா, உன்னைய நீ புதுசாக ஒவ்வொரு நாளும் உனக்குள்ள
போய் 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 கர்த்தரோட போய் போய் ஒன்றை உன்னுடைய ரியல் உருவத்தை நீ பார்க்கணும். ஹலோ, புரியுதா? நான் பேசுறது புரியுதா? அது யாருடைய உதவி இருந்தால் தான் நம்முடைய ரியல் உருவம் நமக்கு தெரியும். ஏன்? இந்த 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 ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணவரே அவர் தான். ஹல்லேலூயா. அவருக்கு தான் அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராடக்டில் இருக்கிற எல்லா மெக்கானிசமும், எல்லா ப்ராப்ளமும், எல்லா ரூட் சொல்யூஷனும் தெரியும். எல்லாம் ஏன் சின்ன கரங்களை தட்டி கத்திர மயம்படுத்துங்க. சன் 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 பிக் ஹேண்ட் ஃபார் காட். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். Thank you. Oh. நான் யார்? எஸ் எப்பா லாஸ்ட் சாரி பத்தியா, அன்னோன் போர்ஷன். தெரியாதது, எனக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியாது. அன்னோன் போர்ஷன். இப்போ ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இப்போ நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் கொஞ்சம் இப்போ என்னை வச்சுக்க, நான் பாஸ்டர். கொஞ்சம் வாங்க எல்லோரும். நான் ஒரு ஊழியக்காரன். நீங்கள் எல்லோரும் என்ன தெரியுமா பண்ணுறீங்க? நான் கொடுக்குற பிரசங்கம் அதை கொஞ்சம் மேலே போய் ஒருவேளை நான் ஜெபம் பண்ணி ஏதாச்சும் வியாதி சுகமாயிரும். இந்த மாதிரி இந்த இந்த லென்ஸ் வழியாக யாரை பார்க்குறீங்க? நீங்கள் செஞ்சாலும் ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. அதோடு தான் என்ன பண்ணுறீங்க? நான் பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறேன் எல்லாத்துக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு அண்ணன்டா நான் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அண்ணா எப்போ யாராச்சும் எப்படி ஒதுக்கணும்? அண்ணா அப்படி தானே ஒதுக்கணும், அதானே நியாயம். நீங்கள் எப்படி இருங்க அப்படி பின்னாடி வைக்கிறீங்க. அது எனக்கு என்ன ஆயிடுது? ஒரு ஜில்காயிருது. வீட்டில் மதியம் படிக்கணும் யாருங்கிறது வேறு விஷயம். ஏய் இருடா, கொஞ்சம் இரு. அவரை குறித்து பேசுகிறோம். அவருடைய மகிமை இருக்குது, அவருடைய வரங்கள் இருக்குது, வல்லமை இருக்குது. இயல்பாகவே மக்கள் நம்மளை ஆனர் பண்ணுவாங்க. அதில் ஒரு பெரிய டேஞ்சர் இருக்குது. அது என்னன்னா, இயேசு குறித்து பேசுகிறதுனால, ஒரு பெரிய ஸ்தானத்தை குறித்து பேசுகிறதுனால இவருமே அந்த ஸ்தானத்திலேருந்து தான் அவனை ஆக்ட் பண்ணுறாருன்னு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க? என்னை அப்படி நினைக்கலையா? நினச்சிக்கிறீங்க. அது உங்கள் கொழுப்பு. என்னுடைய முயற்சி அது இல்லை. புரியுதா புரியலையா? எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு, எனக்கு ஒரு தொழில் கொடுத்துருக்காரு, எனக்கு ஒரு கிருபை கொடுத்துருக்காரு. அதில் நான் ஆப்ரேட் பண்ணுறேன். இதெல்லாம் வெளியரங்கமாக அவர் கொடுத்தது. ஆனால் உக்காந்துட்டு கேட்கும்போது உங்ககிட்ட 1000 தோல்வியோடு உட்காந்துருக்கில்ல, 1000 காயங்களோடு உட்காந்துருக்குல்ல, உனக்குள்ள தோல்வியும் உனக்குள்ள அன்னோன் போர்ஷனும் உனக்குள்ள ஹிடன் போர்ஷனும் அப்படியே எனக்கு இருக்குது. ஒன்னையிலிருந்து நான் எப்படி சொல்கிறது, நீ நினைக்கிறது போல், நீ லென்ஸில் பார்க்குறது போல் வித்தியாசமானவன் இல்லை. உனக்கு போராட்டம் இருக்குன்னா எனக்கு போராட்டம் இருக்குது. ஆனால் போராட்டம் இல்லாத போல் உனக்கு ஏன் தோணுதுன்னா அப்படிப்பட்ட ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. அது ஓ மேலே தப்பு இல்லை. நான் கீழே இறங்கி வந்து இல்லை உன்னைய மாதிரி தான் நானும் இருக்கேன், எனக்கு சில வேலை போராட்டம் இருக்குது, நான் ஜெயிக்க வேண்டிய காரியம் இருக்குது, நான் திறந்து உங்ககிட்ட காமிக்கும்போது என்னடா அண்ணனே இப்படி சொல்கிறாங்க, என்னடா இப்படி சொல்கிறாரு, ஆனால் அந்த ஊழியர் அப்படி சொல்லவே மாட்டேங்கிறாரு, அவருக்குள்ள பரிசுத்தம், இது ஒரு மாதிரி கேனையம் போல இருக்கு நம்ம அண்ணன் அப்படின்னு நினைக்கிறேன். கேனையனாவே எடுத்துகிட்டு போகிறேன் நான். என்ன அப்படி பார்க்குறேன்? நான் இதை மறைக்க மாட்டேன். இதை தான் பவுல் சொல்கிறார். தேவனுக்கு உண்பதாக நான் எதை மறைக்கலையோ, அவங்களுக்கு ஊழியம் செஞ்சாலும் மைனஸ் பகுதினா நான் மறைக்க மாட்டேன்றார். ஒன்று எஸ்ன்னு நோன்னு அப்படியே வாய மட்டும் உட்காந்து காமின்னு சொல்லுங்கள் எல்லாரும்.
நீ அப்படி வாழ்ந்துக்கு முதல்ல. அதனால தான் உனக்கு மண்டை வலி வருது, திருகு வலி, முதுகு வலி ஏன் வருது? ரொம்ப சீன் போட்டுட்டு அலையிறீங்க. அப்படி வேண்டாம், அப்படி வேண்டாம். புருஷங்கிட்ட கூட நல்ல படார்னு வெளிப்படையாக கொட்டி பழகிக்க. இன்னைக்கு ஒரு நாள் உன்னை பார்க்கவே கூடாது நான் வீட்டில், எங்கேயாச்சும் ஓடி போயிடணும். ஒரு மாதிரி இருக்கு எனக்கு, ஃப்ராங்காக சொல்லிடுறேன். அவன் எப்படா சொல்லணும்னு காத்திருக்கிறான். அவனுக்கு எப்படி, உனக்கு எப்படி, அவனுக்கு எப்படி இருக்கும்? அதனால் கண்ணாடியாக இருங்க, திறந்து புஸ்தமாக இருங்க. புரியுதா அவனுக்கு? ஃப்ராங்காக இரு, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. நிறையா ஊழியர்கள் பிரசங்க மேடையில் அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இச்சையோடு இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இப்போ நான் ஒரு பிராக்கெட்டை சொல்கிறேன். இச்சையோடு இருக்கிறது மகா பெரிய பாவம் அல்ல, அது ஒரு யதார்த்தம். ஆபாச படங்கள், போனோகிராபி, செல்ல பார்க்கிற ஊழியர்கள் இருக்கிறார்கள். மனைவிக்கு கூட என்ன பண்ணுது? இந்த மாதிரி சில சித்து விளையாட்டுகள், சில ஒரு சிக்கல், மலச்சிக்கல் இருந்தால் ஒரு நாள் முழுக்க ஃப்ரீயாக இருக்காது. மனச்சிக்கல் இருந்தால் பிறவியே ஃப்ரீயாக இருக்காது. இந்த மனச்சிக்கலை எடுக்க வந்தவர் தான் தேவன். நான் வந்து அந்த ரூட்டை கண்டுபிடிக்கிறேன். I the Lord, I search out every root of this problem, because your heart is absolutely hopelessly dark and deep deceitful. நான்லாம் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. காரணம் வேறு ஒன்றுமே இல்லை, விடுதலையாக இருக்க காரணம். இதை நான் சொல்கிறேன். சில வேளை இந்த ஃபுல் பிட் விட்டுட்டு எனக்கு செக்ஸுவல் தாட், செக்ஸுவல் அர்ஜ் இந்த மாதிரிலாம் வரும்பொழுது ஒரு காலத்தில் பயந்து பேர்னு வேர்த்து அதை மறைச்சி ஹங்கர பரபர ஹொரகரான்னு எப்போ ஜாஸ்தி அந்நிய பாஷை பேசுகிறோமோ, எப்போ ஓவர வசனம் பேசுகிறோமோ ப்ராப்ளம்னு அர்த்தம். அவன் ஏதோ என்ன பண்ணுறான், சமாளிக்கிறான்னு அர்த்தம். கேஷுவலாக இரு. இப்போ படு கேஷுவலாக இருக்கேன். எங்கே ஒரு பெரிய ஒரு வருஷம் முடிஞ்சு ஒரு வருஷத்துக்கு ப்ரிப்ரேஷனே கிடையாது. என்ன பெரிய வருஷம்? திங்கக்கிழமை முடிஞ்சு செவ்வாய்க்கிழமை ஃபாஸ்டிங் இருப்பேன் நான். நாளைக்கு செவ்வாய் வருகிறதுன்னு இருக்காது. அதே மாதிரி அடுத்த வருஷம் வந்து வந்துட்டு போகுது. அதுக்கு என்ன பெரிய 40 நாள் ஃபாஸ்டிங் கண்ட்ராவி? அந்த விளையாட்டுலாம் இங்கே வேண்டாம். ஒவ்வொரு மூமெண்ட்டுமே நீ அவரோடு இருந்தால் 40 நாள் ஃபாஸ்டிங் அவசியம் இல்லை. நீ ஃபோட்டோ போட்டுக்க. ஆனால் அவர் ஏதோ பிரியப்படுத்தி மடக்கி ஒரு வருஷத்தில் அப்படி அவர் அந்த லெவலுக்குலாம் போயிடாது. அவர் மகா பெரியவர். அவன் தாத்தனுக்கு தாத்தன் அவன். அதனால் நான் என்ன சொல்கிறேன், இது ஒரு தொழில், இது ஒரு அசைன்மெண்ட்டு, இது ஒரு டியூட்டியை கொடுத்துருக்காரு. தயவாக அதை செய், குடும்பங்களுக்கு பயந்து செய், குடும்பம் தகுதியை செய், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் செய். ஆனால் ஒரே அதனாலேயே மற்றவங்களாம் ஏமாற்றி மண்ணை தூவக்கூடாது. நீயும் பொத்திக்கிட்டு உனக்கும் டார்க் அண்ட் பிளேஸ் இருக்குது, ஒழுங்காக ஒப்பு கொடுத்து உன்னை யாருன்னு காமிக்கணும். ஊழியக்காரன்னு ஒரு சபையில் திறந்து காமிக்கணும். உக்காந்துக்கு ஒவ்வொரு ஆம்பளையும் பொம்பளையும் எனக்கு திறந்து காமிக்கணும். திறந்து காமிக்கலன்னா இன்னும் உன்னை நேசிப்பேன், இன்னும் ஒன்று கூட தான் இருப்பேன். ஆனால் உன் முடிவு வேறு மாதிரி இருக்கும், திறந்து காமிக்கிற முடிவு வேறு மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இதில் ஒன்றும் கஷ்டம் இல்லை, வருத்தம் இல்லை, ஒன்றும் இல்லை. அவ்வளோதானே. இயேசுவுக்கு எத்தனை சீஷர்கள்? 12 பேர் இருந்தாங்க. 5 மீன் பந்தி வைக்கும்போது எத்தனை பேர் வந்தானுங்க? ஏங்க அந்த 2 எல்லாம் பந்தி வைக்கும்போது எத்தனை பேர் வந்தானுங்க? இல்லை புட்டு கொடுக்கறதுக்கு எத்தனை சீஷர்கள் வந்தாங்க? 12 வந்துச்சு. 12 வந்துச்சு. 12 வந்ததுக்கப்புறம் மருவமலைக்கு எத்தனை பேரை கூட்டிகிட்டு போனார்? 3 பேர் தான். எத்தனை பேரை கழட்டி விட்டார்? 3 பேரை கழட்டி விட்டார். ஆனால் அவர் மார்பில் சாஞ்சது எத்தனை பேர்? ஒருத்தன். அப்போ இவருக்கு பாரபட்சம் பார்க்குறவரா? டேய் 12 பேர் அப்பம் கொண்டுக்கடா, ஒலிமலைக்கு போகிறான், 9 பேர் கீழே கடை, கொண்டு போடுவோம். பேதுரு, யாக்கோப்பு, யோவான் வா. மார்பில் சாயும்போது யோவான் சாஞ்சிக்கிட்டார், இந்த 2 பேர் சாயவே இல்லை. இவர் யாரையும் பிரித்து வைக்கல. அவன் இயேசுவை பார்த்து டிஸ்டன்ஸ் அவனை பிரித்து வச்சிச்சு. புனிதருக்கு நீர் புனிதராகவும் மாறுபடுறதுக்கு நீ மாறுபடுறாக இருக்கிறீர். உறவுகள் அப்படி தான். நம்பி வந்தீங்கன்னா, நெருக்கம் இருந்துச்சுன்னா பிளெஸ்ஸிங்.
எத்தனை பேர் நான் சொல்கிறது வழங்குது? ஸோ இயேசு யாருமே பிரித்து வைக்கல, இயேசு யாரும் பார்ஷாலிட்டி பண்ணல. God's presence is general, but the people, those who are approach the God's presence, their attitude is different, various differently status. தேவன் யாரையும் பிரித்து வைக்கிறது இல்லை, ரொம்ப முக்கியம். அப்போது ஊழியனாகிய நானும் என்ன பண்ணுறேன், இந்த 4 போர்ஷன்ஸ் இருக்குங்கிறதுனால இங்கே வர்றதுக்கு முன்னாடியும் என் வேலை என்ன தான் இருந்துச்சு, அவரை கையை பிடிச்சிக்கிட்டு நான் யார், ஏன் எனக்கு இந்த மாதிரி வருது, ஏன் எனக்கு இப்படி கோபம் வருது, எனக்கே இந்த மாதிரி பொறாமை வருது. அந்த சபை பின்னாடி ஆரம்பித்த சபை, அங்கே 300 பேர் இருக்காங்களாம்ல, நான் 35 வருஷமாக குப்பை ஓட்டுறேன், கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, ஏன் அவன் அப்படி சொன்னவொன்னே எனக்கு பொறாமை வருது அவங்க மேலே, உடனே அந்த ஊழியக்காரன் மேலே ஏன் தப்பாக சொல்கிறேன், எனக்கு ஏன் இந்த பொறாமை வருது, ஏன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதை போய் கேட்குறேன் ஆண்டவர்கிட்ட. ஏன் ஆண்டவரே அவன் பின்னாடி வந்தவன் 300 வைத்திருக்கிறான் அப்படின்னு கேட்குறது இல்லை, வச்சிருக்கணுன்னு எனக்கே எரியுது, ஏன் எரியுதுன்னு என்னை கூட்டிகிட்டு போய் அந்த இருட்டில் அந்த 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 மெக்கானிக்ஸை வயர் அடிச்சுட்டு டெஸ்ட் டியூப் வச்சு லைட் எரியும். இப்படி என்னை காண்பிக்க வயிறு எரிய காமிக்க லைட் எரிய நான் உங்ககிட்ட வந்தேன்னா ப்ரே பண்ண மாட்டேன், உங்களுக்கு கத்த மாட்டேன், சாதாரணமாக இருப்பேன். அந்த லைட் எனக்குள்ளே வந்து உன்னை சுகமாக்கும், உனக்கு ஐஸ்வர்யங்களை கொண்டு வரும், உனக்கு தீர்க்காசைகளை கொண்டு வரும். இயேசு கிறிஸ்து எங்கேயும் போய் கத்துல ஓல முடியல, அவர் நடந்து போனார், அவருக்குள்ளிருந்து ஜீவன் புறப்பட்டது, அவர் எல்லாரையும் சுத்தமாக்கினார். அல்லேலூயா. ஜாக்கிரதை, உங்க மேல இருக்கிற அன்பு வெறியில உங்களை எச்சரிக்கிறேன், இதை மிஸ் பண்ணிடாத, இதை கோட்டை விட்டுறாது. இதுக்கு நீ இங்கே வராமல் நீ 400 வருஷம் என்ன நீ ட்ரை பண்ணாலும் நான் உன்னை என்கரேஜ் பண்ணுறேன், நீ நினைக்கிறது நடக்காது. இப்போது எப்படின்னா நம்ம அறிஞ்சிக்கிறதுக்கு தேவனிடத்தில் போனோம். இப்போ ஒரு நல்லா இருப்பாரு, லைட் அங்கே இருக்குங்க, நான் இங்கே இருக்கேன், நான் ஒன்றும் நான் செய்ய மாட்டேன், அதை நோக்கி நான் மூவ் பண்ண இந்த ஷர்ட்டில் இருக்கிற அங்கே பார்க்க முடியாத டாட் சின்ன ஹோல்ஸ்லாம் எனக்கு தெரியுது. லைட்டு ஏன் லைட்டாக இருக்குன்னா, இதுக்கு ஏன் வெளிச்சமாக இருக்குன்னா, என்னதான் மறைச்சி வச்சிருந்தாலும் அதை வெளிச்சமாக்கறதுனால இதுக்கு பேர் வெளிச்சம். எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நானே மறைச்சி வச்சாலும், எனக்கும் தெரியாமல் மற்றவங்களுக்கு தெரியாமல் தேவனே அறிவாக இருந்தாலும், நான் யார், நான் என்ன பண்ணணுங்கிறத வெளிச்சம் காட்டி கொடுக்கறனால எனக்கு மற்றவன் மேலே எனக்கு அக்கறை இல்லை, மற்ற ஊழியக்காரன் என்ன பண்ணுறாங்கிறது எனக்கு அக்கறை இல்லை. நான் இந்த வருஷம்லாம் கன்வர்ஷன் வைக்கணுமா, யூத் மீட்டிங் வைக்கணுமான்னு எனக்கு கவலை இல்லை. என் கவலை பூரா இப்படி ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. எனக்கு ஒரு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குது, நான் ஒரு பக்கம் வாழ்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டவன், என்னை குறித்து நிறைய இருள் இருக்குது, இருதை என்னை ஏமாத்துது, இன்னும் பேத்திக்கு கல்யாணம் பண்ணாலும் நான் பார்க்க போகிறேன். ஆகவே எனக்கு லைஃப் என்னென்னா, இந்த உலகம் அது எனக்கு முக்கியம் இல்லை, உலகம் சூப்பராக இருக்குது, தொடுகிற இடமெல்லாம் ஐஸ்வர்யம்தான். சத்தியமாக சொந்த வீட்டுக்கு நான் பால் காய்ச்ச உங்களுக்கு நான் கூப்பிடுவேன், வந்து பால் காய்ச்சுவீங்க, அதிலெல்லாம் ஒரு மாறுபட்ட கருத்தே கிடையாது. அதெல்லாம் நடக்கிற நேரத்தில் நடக்கும், அது அச்சீவ்மெண்ட் இல்லை. எனக்கு இருள் மண்டி சில விஷயத்தில் ஒன்றும் இல்லாமல் கிடக்கிறேன்ல, பயந்து கிடக்கல, செத்துக்கிட்டு இருக்கேன்ல, ஏதோ ஒரு பொய்யை நம்பி இருக்கேன்ல, டே சேகர் நீ யாரா, என் புள்ளடா, அதெல்லாம் பொய்யிடான்னு வெளிச்சத்தை காண்பிச்சு நான் யாருன்னு காண்பிக்கிற ப்ராசஸ் நடக்குதுல்ல, அதற்கு பேர் தான் மனித வாழ்க்கை. That is the life. இப்போது வேகமாக ஒரு 5 வசனம் வாசிக்க போகிறோம். முதல்ல அது தமிழில் நான் வாசித்துடுறேன். நான் பேஷன் டிரான்ஸ்லேட் எடுத்து வச்சுக்கேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 139, இதோ நம்ம முடிக்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 139.
சங்கீதம் 119. ரைட், பாருங்கள், நல்லா இருக்கு. நான் தமிழில் வாசிடுறேன். நிறைய தடவை எல்லோரும் வாசிச்சிருக்கீங்க பாருங்கள். ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல அந்த வசனம்லாம். மேலே வாசிப்பாரு. எடுத்துட்டிங்களா? கர்த்தாவே, எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கு. பாரு, நல்லா இருக்கு பாரு, என்ன சகமாக இருக்கு பாரு. பிரதர், என் பொண்டாட்டி என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறார் பிரதர். பாஸ்டர், இத்தனைக்கும் அவளும் ரட்சிக்கப்பட்டவ தான் பிரதர், அறிஞ்சிக்கவே மாட்டேங்கிறார் பிரதர். ஒய்ஃபு, அண்ணா ஹஸ்பண்ட் எல்லாம் நல்லா தான் இருக்காருண்ணா, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாருண்ணா. இவன் மட்டும் அப்படி அழுவலப்பார். ஏன்னா அவன் புரிஞ்சிக்கல, இவன் புரிஞ்சிக்கல, விஷயம் இல்லை. நீர் என்னை புரிந்து வைத்திருக்கிறேன். எவன் புரியணுமோ அவன் புரிஞ்சா போதும்டா, லைஃப் நல்லா இருக்கும்டா. ஏன் மடிப்பிச்சை கேட்குற போய்? இந்த லவ்ல அதானே. அவன் பிரேக் டவுன் பண்ணிட்டானா அப்படியே ஆசிரியர் ஊத்துற, பிளேடில் கிழிக்கிற, இவன் கிழிச்சிக்கிறா. ஏய், கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கலை நீர் அறிந்திருக்கிறேன். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறேன். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெறிக்கும் இது கரத்தின் மேல் வைக்க. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத இந்த அறிவு மட்டும் உனக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கேன், எங்கே போனாலும் எங்கள் அப்பா என்னோட வராறா. வாயத்தில் ஆமீன் சொல்ல தெரியாமல் ஒரு ஆபாஸ் படம் செல்லில் பார்த்துறேன். ஆண்டவரே நீ மண்ணி இல்லைடா, நீ பார்க்க போகிறாங்கிறதுக்கு 4 நிமிஷம் முன்னாடி எனக்கு தெரியுன்றாரு. ஏன் சில முகமெல்லாம் அப்படியே இருட்டாக இருக்குது. அனுபவி இதெல்லாம். நீ என்ன நினச்சிட்ட? கர்த்தரை இங்கே அப்படி கடை ஆதரிச்சிட்ட அப்படி இல்லைண்ணா. சரி, இதை பாரு. இப்போது பேஷன் டிரான்ஸ்லேஷனை வாசிக்க போகிறோம். அடி டூனா கொளுத்தி எடுக்கலாம் பாரு. என்ன டிரான்ஸ்லேஷன் பாரு. முதல் வாசம் 139:1. Lord, you know everything there is to know about me. இன்னொரு வாசி. Lord, you know everything there is to know about me. Lord, you know everything. You know, there is no about to me. தேவனே, என்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தும் உமக்கு தெரியும். முள் நடுவே செடி வளர்த்து விடியும் வரை காத்திருந்தேன். மலர் பறிக்கும் வேளையிலே முள் தைத்த கதையானேன். ஒரே கன்ஃபியூசன். ஒரே ஏன் வாழ்க்கை கட்டுப்பாட்டிலே இல்லை. முதல்ல நான் யாருன்னு எனக்கு தெரியலையே. ஒரு நேரத்தில் ஒரு மாதிரி இருக்கேன், இன்னொரு நேரத்தில் ஒரு மாதிரி இருக்கேன். மூடு வந்தா போய் கொஞ்சம் இல்லாட்டினா டாடி என்னை குறித்து எனக்கு தெரியாதனால ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு. இப்போவும் அப்படி தான். என்னை குறித்து தெரியல. ஆனால் ஒரு சந்தோஷம் என்னென்னா, என்னை குறித்து எனக்கே தெரியாத இருக்கிற சூழ்நிலையில் என் வாழ்க்கையில் என்னை யாருன்னு இன்று எடுக்கலாம் தெரிஞ்ச நீ இருக்கீங்களே, அது போதும்.
பாஸ்டர் நீங்கள் எப்படி பாஸ்டர் இவ்வளோ குழப்பமாக லூஸ்தனமாக இருக்கீங்க, ஜாலியாக இருக்கீங்க? நான் லூஸு, எங்கே பிரச்சனை எனக்கு தெரியல, இதை தெரிஞ்ச ஒருத்தர் எங்கள் அப்பாவாக இருக்கார், அவரெல்லாம் பார்த்துக்கோன்னு ஜாலியாக இருக்கேன். எத்தனை பேருக்கு விளங்கவே இல்லை இது? அதுவும் வாழ்க்கையில் புரியுது உனக்கு? நீ ஆண்டவரை அறிஞ்சிருக்க, இயேசுவை அறிஞ்சிருக்க, பைபிள் படித்து அறிஞ்சிருக்கிறத நான் சொல்ல மாட்டேன், லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண. அதெல்லாம் எவ்வளோ அழுதுருக்கு தெரியுமா அப்பாட்ட போய், எனக்கு விளங்கலப்பா, அவங்க சொல்கிறாங்க, திட்டுறாங்க, வலிக்குதுப்பா, நான் அந்த நோக்கத்தில் செய்யலப்பா, அந்த நோக்கத்திலேயே செய்யலையப்பா. டேடி உனக்கு தெரியாட்டி என்ன, உங்கள் அப்பா நான் தெரிஞ்சிருக்கேன். நான் ஏன் தெரிஞ்சிருக்கேன்றேன், உன்னைய தெரிஞ்சிருக்கிறேன், நான் ஏன் அமைதியாக இருக்கிறேன், எங்கே கிராக் ஆகிருக்கு, எங்கே ப்ராப்ளங்கிறத நான் சரி செய்ய போகிறேன். நீ எனக்கு போர்ஷன் கொடுக்க போகிற, உலாவ போகிறேன், தங்குற நான் உலாவ போகிறேன், நான் பார்த்துக்கிறேன். இன்னும் ஒரு கொஞ்ச நாள் பொறுத்துக்க, அப்படி சூப்பராக இருப்பேன். அப்படி இருந்துச்சு வாழ்றியா? நீ வாழு, உன்னால் வாழ முடியும். கத்த அதுக்கு தான் உள்ளே இருக்கிற, அப்படி வாழ. நான் என்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய எல்லாவற்றையும் உங்களுக்கு தெரியும். அப்படிதான் என் பொழப்பு ஓடுது. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? என்ன பெருசாக பணம் இருக்குதா, ஒரு அசட் இருக்கா, சொந்த வீடு இருக்கா? ஸோ அதை சொல்கிறனால தப்பு இல்லை. திடீர்னு இன்றைக்கி 1 லேக்கு வேணும்னா 1 லேக்கு இப்போ டெபாசிட் இருக்கா, பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கா? யோசிச்சு பாரு, நானும் மனுஷன் தானே. எனக்கு வயசாகுது, செக்ஸுவல் அர்ஜே வராதா? ஏம்மா சில ஹார்மோன்லாம் இருக்குமா உள்ள, அந்த ஹார்மோனுக்கு நீ ஆம்பளையானு தெரியாது, பொம்பளையானு தெரியாது. ஹலோ, புரியுதா புரியலையா? நீ விசுவாசியானு தெரியாது, அவிசுவாசியானு தெரியாது. நீ நல்லவன் தெரியாது, கெட்டவன் தெரியாது. அந்த ஹார்மோன் பிரெயின் ரொம்ப செக்ஸுவல் ஆர்கன்னு நிறைய பேர் உலகம் தப்பாக சொல்கிறாங்க. செக்ஸுவல் ஆர்கனுங்கிறது பெனிஸ் இல்லை, வெஜைனா இல்லை. செக்ஸுவல் ஆர்கனுங்கிறது அது இல்லை, ஆண் உறுப்பு பெண் உறுப்பு இல்லை. செக்ஸுவல் ஆர்கன் யுவர் பிரெயின். புரியுதா? அதுதான் விளையாடுது. அது உன் கட்டுப்பாட்டில் இல்லாதது, உன்னை மீறியது. திடீர்னு டோபமின்ஸ் அந்த ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா சில கோமாளி கூத்து இதெல்லாம் நமக்கு வந்து தான் தீரும். நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன பரிசுத்தவன் வேஷம் போட்டு ஊன்னு போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. நீ ஊனு தான் நிற்கிற மவனே, உன் ஹார்மோன் உன்னை விட வல்லமையானதுரா. அதுக்கு உனக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு வெளியே காமிச்சு மாட்டேங்கிற, திருட்டு பையன் மாதிரி இருக்கிற. அதை நீ வெளியில் கொண்டு வா, அதை வெளியில் கொண்டு வா. அது தப்புங்கிறத நான் இன்னொரு பிரசங்கத்தில் பேசுகிறேன். அது தப்பு இல்லை, ஹார்மோன் அவர் தான் படைத்தார். அந்த செக்ஸுவல் ப்ளஷர் அவர் தான் படைத்தார். பிரச்சனை என்னன்னா, அதை பாவம்னு சொல்லி அது உனக்குள்ளே இல்லாத வேலையெல்லாம் பண்ணி நீ உன்னை மட்டுப்படுத்திக்கிட்டு நீ ஏதோ நீ பெரிய பாவம் பண்ணுன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே வீட்டில் உட்காந்துருக்க பண்ணுறது மதமும் பேயும். அதோட கனெக்டாக இருந்தால் உன் லைஃப், அதை விட்டு வெளியில் வா, அவரை கூப்பிடு, அவரோட இரு, உன்னை அறி. ஒவ்வொரு நாளும் செலிப்ரேஷன். ஸோ 139 செகண்ட், 2வது வசனம். அடுத்தது. You perceive every moment of my heart and soul, and you understand. அதே வாசம். You perceive every movement of my heart and soul, and you understand. வர இப்போ எனக்கு உள்ள ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ சாம் சொல்கிறான்னு வச்சுக்க, எப்பா பெருசாக பிரசங்கம் பண்ணுற, எல்லாம் பண்ணுற, எல்லாம் ஏன்ப்பா அம்மாட்ட நாய் மாதிரி குலைக்கிற?
காலையில் என்ன ஆகும்னு இப்போ சற்று திரும்பி பார்க்க பேச மாட்டேங்கிற. எனக்கு என்ன, அது கேட்டவொன்னே எனக்கு என்ன வரும்? ப்ரஸ்டீஜ் வரும். மாவனு நான் பார்த்து பிறந்த தம்மத்தோண்டு பய கண்டுபிடிச்சானே. இப்போ பிரச்சனை வந்து அவன் இல்லை, ஏன் தப்பு அவன் என்ன பண்ணிட்டான். இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம், ஏன் மூட் ஸ்விம்? ஏறும்போது சிரிக்கின்றான், இறங்கும்போது எரிகின்றான், வாழும்போது வருகின்றான், வறுமை வந்தால் வீழ்கின்றான். மனிதன் மனது 9 அடா, அதில் மறைந்து கிடக்கும் 80 அடா. எனக்கு இந்த மூட் ஸ்விம் ஏன் வருது? தாவீது சொல்றான் பாரு, Lord, you perceive. வாசிப்பா. You perceive every movement of my heart and soul. You perceive every movement of my heart and mind. கணத்துக்கு கணம் நான் மூடு மாறிக்கிட்டே இருக்கிறேன். அது ஏன்னு எனக்கு என்ன பண்ணல. பட் யூ பர்சீவ். எனக்கு கணத்துக்கு கணம் ஏன் மாறுறன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீர் அதை அறிந்திருக்கிறீர். எனக்கு இப்போ என்ன சந்தோஷம்னா, என்னை பற்றி நான் தெரியாததெல்லாம் நீர் தெரிந்திருக்கிறீர். கணத்துக்கு கணம் நான் மாறுற மனுஷனாக இருக்கிறேன்னு ஏன்னு எனக்கு தெரியல, அதை நீர் அறிந்திருக்கிறீர். இப்போது நீ இல்லாமல் என்னை குறித்து எதுவும் புரியலங்கிறதும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஒரு நேரத்துக்கு ஒரு நேரம் நான் யாருன்னு எனக்கு தெரியல, தூக்கு மாட்டி தொங்கிடலாம் போல் இருக்குது அப்படின்னு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற லைஃபு. அது மாறல, அப்படியே தான் இருக்குது. ஆனால் ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருக்கு. என்ன காரணம்? இதையெல்லாம் அறிந்த ஒருவர் என்னோடு தொடர்பில் இருக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? உன் பிரச்சனை இன்னைக்கு அதுதான். அவரோட நீ கான்டாக்டில் இரு, கனெக்ஷனில் இரு, இன்டிமேசி ரிலேஷன்ஷிப்பில் இரு. நீங்கள் வர்றது பெருசு இல்லை, நீங்கள் அட்டண்டன்ஸ் கொடுக்குறது பெருசு இல்லை. அண்ணா வரலன்னா கோச்சுக்கு வர, அதெல்லாம் இல்லை. எனக்கு வீட்டுக்கு போய் கூட ரொம்ப நேரம் யார் வந்தாங்க யார் போனாங்கன்னு தெரியாது. எனக்கு பார்க்குறது உங்களை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் என் மைண்ட் ஹோல் பர்சனாலிட்டி கனெக்டட் உங்களோட இல்லை. Lord, you perceive the moment by moment of my heart and mind. அடுத்த வாசனை வாசிப்பா, அதிலே வருது பாரு. And you understand my every thought before it even enters my mind. இதில் நான் பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி ரசிக்கிறது என்ன தெரியுமா? இன்னொரு வாசி பாப்பா. And you understand my every thought. என்னுடைய ஒவ்வொரு எண்ணத்தையும் தேவனாகிய நீர் என்ன பண்ணுகிறீர்? அறிந்திருக்கிறீர். Before it even enters my mind. இதில் ரொம்ப விஷயம் என்னன்னா, you understand my every thought, okay. Before it even that thoughts entrance in me. எல்லா எண்ணத்தையும் அறிஞ்சிருக்கீங்க. வா கன்னடி வா, நீ அங்கே போய் நில்லு. ஒரு டாக்டர் ரிப்போர்ட், இதுதான் டாக்டர் ரிப்போர்ட். அப்படியா? போயிரு. ஒரு வேளை இப்படியே விட்டா இப்படி ஆயிருமோ அப்படிங்கிற தாட் அறிஞ்சிருக்கிறாரு. பயப்புள்ள அடுத்தது என்ன கற்பனை பண்ணி பயப்பட போகிறேங்கிறது எனக்கு தெரியாது. இந்த தாட் எனக்கு நுழையிறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியுமா? இதை விட கீழே இறங்கி என்னால் பிரசங்கம் பண்ண முடியாது ப்ரோ. கடை ராணியா காணோம் அங்கே. சரி, புரியுதா உனக்கு?
அல்ல, நான் எங்கே பயப்படணும்? ஒரு கெட்ட ஒரு அடல்ட்ரிஸ் வந்து எனக்குள்ளே வருது, அது மோசமானது நான் ஒத்துக்கிறேன். பட் என்னுடைய பிலீஃப் சிஸ்டம், என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பைபிள் படி என்ன தெரியுமா? ஓகே, அது தப்பு தான், ஓகே, அது உனக்கு தெரியாமல் நான் மூடுவேன். அவருக்கு தெரிஞ்சிருச்சு, அது வரத்துக்கு முன்னாடி அவருக்கு தெரியுமா? அப்படி தெரிஞ்சும் அவனை குட்டி பயலா விட மாட்டான். இதை விட என்னங்க வேணும்? இதை விட என்னடா உறவு வேணும்? உன் ஒய்ஃப் இருப்பா, இது மாதிரி சொல்லிப்பாரு. நீ 4 பொம்பளை விட எனக்கு பழக்கிற, சின்ன வீடு பெரிய வீடு நடு வீடு சொல்லிப்பாரு, டிவோர்ஸ் பண்ணிடுவா. பண்ணுவாளா பண்ண மாட்டாளா? அவன் இறுக்கி பிடிப்பான்டான். இந்த மத்தியான வேலை அவரோட உறவாடுங்கடா. எல்லாரும் மிஸ் பண்ணிடாதீங்கடா. நல்லா உயிரோடு இருக்கிற வாழும்போது அவரை மிஸ் பண்ணிடாதீங்கடா யாரும். கூடு விட்டு கூடு போனால் கூடவே வருவதென்ன? அவருடைய நித்திய ஜீவனும் உறவும் கூடவே வரும். பெந்தகோஸ்துக்காரன் தான் உனக்கு எடுத்து நாசமாக்கிட்டான் மதம். நான் ரிலேஷனில் சொல்கிற தேவனையாச்சும் கேளுங்க. என்ன அருமையாக இருக்கு பாரு. பிஃபோர் இட் ஈவன் என்ட்ரன்ஸ் மை மைண்ட், என்னுடைய சிந்தைகளை அறிந்திருக்கிறீர். இனிமே என்னென்ன சிந்தையெல்லாம் எனக்குள் நுழையுன்னு இப்போ எனக்கு தெரியல, அவைகளெல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன். இப்படி ஒரு டேடி நமக்கு இருக்கார் பாரு. வாசிமா 3 நெக்ஸ்ட். You are so intimately aware of me, Lord. You read my heart like an open book, and you know all the words I am about to speak before I even start a sentence. சரி, இப்போ இவங்களுக்கு சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் வாசிக்கிறோம். வாசிப்பா. You are so intimately aware of me, Lord. You are so intimately aware of me. Aware of me. தேவனே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர். அப்படி போடல, மறுபடிவாசி. You are so intimately aware of me. You are aware of me, not you are aware of me. You are so intimately aware of me. ஹலோ, இதெல்லாம் உனக்கு வேணும், இதெல்லாம் உனக்கு உள்ள வரணும். இன்டிமேட்லி நீ என்னை அறிந்திருக்கிறேன், என்னை நெருக்கமாக அறிந்திருக்கிறேன். யாருக்காக அழுதான்னு ஒரு படம் ஜெயகாந்தனுடைய நாவல் எடுத்தார் பாரு. என்ன நல்லா வருது பாரு நமக்கு, அப்படியே பொங்கி. 6ஆம் கிளாஸா 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது பார்த்தேன். அதில் நாகேஷ் திருட்டுமொழி ஜோசப்னு ஒரு கேரக்டர். ஆஃப் ட்ரவுசரு, ஒரு பனியன், ஒரு ஒரு கயிறு, அதில் சிலுவை தொங்கும். ஒரு லாட்ஜி, ஒரு சாதாரண கிராமத்து லாட்ஜில் எடுபடி வேலை, கழுவி எல்லாம் பண்ணுவான். பக்கெட்டோடு தான் போவான். இந்த இப்படியே தான் இருப்பான், சிரிச்சிட்டே இருப்பான். வெரி இன்னசென்ட், வெரி இன்னசென்ட். அவன் ஒய்ஃபு வீட்டுக்கு போவான், வேலை முடிஞ்சு சிரிச்சிட்டே போவான், இப்படி போவான், சிரிச்சிட்டே போவான், சிரிச்சிட்டே கதவை தட்டுவான், கதவு திறக்காது. அப்படியே சிரிச்சிட்டே போய் ஜன்னல் வழியாக பார்ப்பான். ஒய்ஃபோட ஒரு ஆள் படுத்திருப்பான். அந்த ஆள் பார்த்துருவான், அவன் பயந்து போவான். ரொம்ப சூப்பராக இருக்கும். நாகேஷ் அது சிரிச்சே தான் இருப்பான். பார்த்துட்டு அப்படி தலையை சொறிவான். உருவத்திலே இவன் மனிதன், கொண்ட உள்ளத்திலே இவன் குழந்தை. அந்த பாட்டு போயிட்டே இருக்கும் பின்னாடி. என்ன தெரியுமா சொல்கிறேன்? அவனுக்கு அது ஷாக்கு கொடுக்கல, அது அவனை டிஸ்டர்ப் பண்ணலன்னா ஒரு இன்னசென்ஸ் அவனுக்குள்ளே இருக்குங்க. அந்த இன்னசென்ஸ் தான் உன்னுடைய தேவன்னு சொல்கிறேன்.
எதுவும் உனக்கு ஷாக் கொடுக்காம அவர் உன்னோட இருக்கிறாருன்னு தெரிஞ்சுன்னா பரமண்டலம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. பரலோகம் உன்னை விட்டு மேலே இருக்காது, நீயே பரலோகம், உன்னோடு பரலோகம். பிபி வராது, சுகர் ஏறாது, சாவு வராது. சரியா வாழ்ந்தான். இன்டிமேட்லி யூ அவர் ஆஃப் மீ. நீ கடவுளோட நெருங்க 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 என்ன ஆகிறோம், அவர் உன்னோடு இருக்கிறாருன்னு மட்டும் வராது, உன்னோட நெருக்கமாக இருப்பார். ஆச்சரியமாக இருக்கும் சில விஷயம்லாம், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் எதை சொல்கிறது எதை விடுறது, அப்படி தான் சில வேலை நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கேஷுவல் எப்பயாச்சும் ஹலோ எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி நியூஸ் வரும்போது ஏதோ ஞாபகம் வந்து வர்றது இல்லை. 5 நிமிஷம் 10 நிமிஷமோ உங்களை நினைக்கவே மாட்டேன், திடீர்னு நினைவு வரும். அதை பாட்டு உள்ளே ஓடிட்டுருக்கும், ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்கும், அதில் நீ இருக்கிறது எனக்கு தெரியும். பவுல் சொல்லுவார், சரீரத்தை விட்டு நான் தூரமாக இருந்தும் என் ஆவி உங்களோடு கூட இருக்கிறதில்ல வாம்பார். இதை நீ விரும்ப வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்காக அது ஆயிரும். முக்கிட்டு முனைகிட்டு வரதை தட வர வேண்டாம், அவரோட உறவாக வரத்தை விட அவர் உனக்கு கிரியை செய்வார். பேயின் குரல் உனக்கு என்னன்னு தெரியும், ஆவியான குரல் என்னன்னு தெரியும், பிதாவினுடைய வாய்ஸ் உனக்கு என்னன்னு தெரியும், எல்லாமே உனக்கு தெரியும். வாசிப்பான ஒரு தடவை, you are so intimately aware of me, Lord. You read my heart like an open book and know all the words I'm about to speak before I even start a sentence. Daddy, you read me just like the open book. ஒரு திறந்த புஸ்தகத்தை வாசிக்கிறது போல நீர் என்னை வாசிக்கிறீர். இன்றைக்கி சாயங்காலம் 3:30 மணிக்கு நான் என்ன செய்ய போகிறேங்கிறத நான் இன்னும் வாசிக்கல. அவர் வாசித்து சாப்டர் முடிச்சிட்டாரு, புக்கு தூக்கி தனியாக வச்சுட்டாரு. நான் எதை குறித்து கவலை இல்லை. நன்மையாக இருந்தால் நன்மை, கஷ்டமாக இருந்தால் அவர் பார்த்துட்டார். கஷ்டத்தை பார்த்துட்டு அனுபவம்னு சொல்ல மாட்டார், கஷ்டத்தை விடுதலை வெளியே கொண்டு வருவார். ஆகவே தான் அம்மா சின்ன வயசில் செத்து போய் அப்பா 2ஆவது கல்யாணம் பண்ணி கொஞ்சம் கூட எந்த ஒரு மண்ணாங்கட்டி அன்பு இல்லாத நான் இன்னைய வரைக்கும் அப்பாவோட அன்பை பிடிச்சி பேசுகிறேன்னா, இப்படி உறவுகளை இழந்தவன் இனி ஒன்றும் முடியாதுன்னு தப்பு தவறி அவரை அடிபட்டு அவரோட உறவாக இருந்தால் தான் இதெல்லாம் பேச முடியும், இல்லாட்டினா கிழிக்க முடியாது. பெந்தேகோஸ்த டீச்சிங் பிரசங்க ஸ்டைல் வேறு. எனக்கு வேர்க்குதா உனக்கு வேர்க்குதா வா கைப்பிடிப்போம். இந்த இன்டிமசி, இந்த யதார்த்தம், இது தேவனை அறிகிற அறிவை ஷேர் பண்ணுறதெல்லாம் சுட்டு போட்டாலும் மனுஷன் கிடைக்க மாட்டான். செல்வி எனக்கு அடிக்கடி பிள்ளை சொல்வேன், டேடி அந்த பிள்ளை பர்மிஷன் இல்லாமல் சொல்கிறான், அவளுக்கு இந்த பிள்ளைக்கு ஒரு 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 சின்ன இந்த பிள்ளைக்கு ஒரு இப்போ இல்லை அப்போது ஒரு சின்ன தடுமாற்றம் ஒரு பயம் இருக்கும். ஒரு நாள் நான் கேட்டேன், செல்வி எப்படி இருக்கு அப்படின்னு. என்ன டேடி அப்பாவை குறித்து சூப்பராக பேசுகிறீங்க, தொடர்ந்து பேசுகிறீங்க, இது என்ன டேடி பண்ணாத ஆச்சரியப்பட்டு போனேன் நான். நான் வர்றது தெரியாது, போகிறதும் தெரியாது. சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நான் விடுதலை ஆக்கல, நீ சத்தியத்தை மட்டும் ஒன்று என்னால் ஒன்றுங்க ஒருத்தனாலே ஒன்றும் நடக்காதுங்க. அவரும் அவர் வார்த்தை தாங்க காரணம். அந்த பிள்ளை தெரியாமல் பேசுகிறா நீங்கன்ற, ஏன்னா அவர் வார்த்தை நான் சொல்கிறதுனால. ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா நான் இல்லை, அந்த ரியல் ட்ரூத்தை சொல்கிறதுனால அந்த பிள்ளை அதை உள்வாங்கிறதுனால அது விடுதலை. ஸோ யூ ஆர் ரீட் வாசிப்பா. You read my heart like an open book and know all the words I'm about to speak before I even start a sentence.
என் இருதயத்தை ஒரு திறந்திருக்கிற புஸ்தகத்தை படிக்கிறது போல் என் இருதயத்தை நீங்கள் படிக்கிறீங்க. நான் அவரோடு இருக்கிறதுனால படிக்கிறீங்க. அதனால் என்னன்னா, நான் பேசுகிற வார்த்தை மட்டும் நீ கேட்கல, நான் இன்னும் என்னென்னா உளர போகிறேங்கிறதெல்லாம் நீ பார்த்துருக்கீங்க. ஏங்க உங்களுக்கு ஒன்றுமே உணர்ச்சி இல்லைங்களா? அட கன்றாவிங்களா, கொஞ்சம் ஆமின்னு சொல்லுங்கடா. கேமராக்கு தெரியாமல் பேசுகிறேன். பூரி டிஃபன் வாங்கி கார்லேயே இருக்கு, ஒன்றும் சாப்பிடல. எப்படி இருக்கும், உதரெல்லாம் தோடைச்சிருக்கு. அப்படி பேசுகிறேன் நான். உனக்காக இல்லை, எங்கள் அப்பாவுடைய சந்தோஷத்துக்காக. கொஞ்சம் என்னோட கோஆப்ரேட் பண்ணு. பேசுகிறா இன்னைக்கு போகிற பேசுகிறா நீ, டேய் பார்க்கலாண்டான்ற மாதிரினா என்ன அர்த்தம்? எனக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. நீ போ, இப்படி தான் வாழ்ந்துருக்கணும், இல்லைன்னா இப்படி வாழு, இல்லைன்னா சாரி, அவ்வளோதான் சொல்ல முடியும். என் இருதயத்தை ஒரு திறந்த புஸ்தகத்தை போல படிக்கிறீர். நான் பேசவிருக்கும் அனைத்து வார்த்தைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். தொடர்ந்து வாசிப்பா. You know every step I will take before my journey even begins. You know every step I will take before my journey even begins. நான் ஒரு பயணத்தை ஆரம்பிச்சிட்டேன். இந்த அவர் அறிகிற அறிவும் அவரோடு உள்ள உறவும், இதுதான் பயணம், ஜேர்னி. நீ நானும் பண்ண வேண்டிய ஜேர்னி. 17:3 ஜான். What is eternal life? Eternal life is not after death going to heaven. That is absolutely wrong. Eternal life is knowing God, the God one who sent Jesus Christ. That is eternal life. நான் அந்த நித்திய வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் பயணம் செய்ய ஆரம்பித்து விட்டேன். பயணம் செய்ய ஆரம்பித்து விட்டேன். பரவாயில்ல, அவரோட உறவு கொள்ளணும். பயணம் செய்ய ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்கிறேன். வாசிப்பா. You know every step I will take before my journey even begins. நான் பயணம் பண்ணி பிரான்சிஸ்ட போகணும். இன்னும் நிறைய ஸ்டெப்பு வைக்கணும். இப்போ தான் 3 ஸ்டெப்பு வச்சுக்கிட்டு அப்படின்றேன். எனக்கு தெரிஞ்சது 3 ஸ்டெப் தான். 98வது ஸ்டெப்பில் நான் தொட்டுருவேன் தம்பியை. நான் ஐயோ போக முடியுமா, தெரியாமல் காலை வச்சு விட்டேன்னு, அவங்க மாதிரி வாழ்ந்துருக்கலாமே, அழட்டிக்காமல் இப்படி காலை வச்சுட்டேன்னு, அதெல்லாம் முடியுமா? அப்பா அங்கே முடிஞ்சு கொடி நாட்டி உக்கார் வாடானா அவருக்கு தெரியுதான். என்னடா கடவுள், நான் கடவுள் அசருவனா? நான் இன்னைக்கு ஏதோ நடந்துருச்சு, முடங்கி உக்காந்துட்டேன். இருப்பனா நான்? முடிவு 100% ஜெயம். என் பயணம் இன்னும் இருக்கிறது. நான் சாதிக்க வேண்டியவர்கள் இன்னும் இருக்கிறது. நான் பார்க்காத எக்ஸ்ப்ளோரிங் அச்சீவ்மெண்ட் இன்னும் இருக்கிறது. Yes, I can do which strengthen me by Christ Jesus. என்ன மாதிரி வேர்டு போகிறது? தமிழை விட அந்த டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கு? தேவனே, நீர் என்னை பற்றி மிக நெருக்கமாக அறிந்திருக்கிறீர். தேவனே, நீர் என் இருதயத்தை ஒரு திறந்த புஸ்தகத்தை போல படிக்கிறீர். நான் பேசவிருக்கும் அனைத்து வார்த்தைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். நான் வாசி. You know every step I will take before my journey even begins. அப்போ நான் என்னுடைய பயணத்தை தொடங்க நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளையும் எடுத்து வைப்பதற்கு முன்பதாகவே அந்த எடுத்து வைக்கிற அடிகளெல்லாம் எங்கே போய் சேர்ந்து எனக்கு மலர் மாலைகளும் ஜெயத்தை கொடுக்கும் என்கிற கடைசி ரிசல்ட் வரைக்கும் நீர் என்னை அறிந்து வைத்திருக்கிறேன். ஒரு சில பேர்கள் ஒரு சில நாளில் உண்மையின் கண்களை மூடி வைப்பார். பொறுத்தவரெல்லாம் பொங்கி எழுந்து மூடிய கண்களை திறந்து வைப்பார். எங்கே போய்விடும் காலம்,
அது என்னையும் வாழ வைக்கும். நீ உன் இருதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். அவர் எழுதின காலத்தில் இடத்துல தேவன். ஹல்லேலூயா. ஒரு ஜோல்னா பைய போட்டுக்கிட்டு ஒருத்தன் ஒரு ஆர்சி சாமியார்கிட்ட போய், தயவுசெய்து உங்கள் லைப்ரரியில் நான் படிக்கணும்னு போனேன், அவங்கெல்லாம் முடியாது, இங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்டு தான், நீங்கள்லாம் கிடையாது அப்படின்னா நீங்கள் போய் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் யார்? நான் பாஸ்டர். ஓ, பெண்டிகாஸ்ட் பாஸ்டரா? இங்கே வந்து இந்த லைப்ரரியில் என்ன படிக்கிறீங்க? இல்லை, எல்லாம் எனக்கு பிடிக்கும், அகோர பசி. எந்த டோக்கன் இல்லை, எந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இல்லை. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டேன், நீங்கள் எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். பால் செமினரி. இந்த ஜோல்னா போய் போட்டது நடந்துக்கிட்டது யார்? ஸ்ரீதர். நான் அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த பில்டிங்கை பார்த்தேன். இங்கெல்லாம் நம்ம போய் நின்று பேச முடியுமான்னு. அடி எடுத்து வைத்து பயணித்து மலைத்து நிற்கும் பொழுது போய் கொடியேற்றுகிற இடத்தையும் பார்க்கிற தேவன் என் தேவன். ஹல்லேலூயா. மரணம் இல்லை, சாவு இல்லை. குடும்பத்தை பர்ஃபெக்டாக கொண்டு போகாமல், ஊழியத்தை பர்ஃபெக்டாக செய்யாமல், எனக்கோ என் மனைவிக்கோ என் பிள்ளைகளுக்கோ என்னை சபை சார்ந்த மக்களுக்கோ இன்கம்ப்ளீட் லைஃப் இல்லை. ஹல்லேலூயா. எதுவும் உன் வாழ்க்கையை முடித்து வைக்காது. முடித்து வைத்து அழகு பார்த்து துடித்து கொண்டிருக்கிறவர் ஒருவர் உனக்குள்ளே இருக்கிறார். ஒன்னே ஒன்று, அவர் உனக்குள் வாசம் செய்வது மட்டுமல்ல, அவரை உலாவ விடு. நடக்க தாய் இருவார இவரு கீபோர்டு போட்டால் நான் முடிச்சிடணுமா? ஆமேன்னு சொல்லி பிச்சு கொடுக்கணும். சரி, குமரேசபுரத்தில் ஊழியத்தை அந்த ஓட்டு கொட்டாயில் நடத்துகிறோம். ஒரு இட்லி தட்டு இருக்குல்ல, வீட்டில் இட்லி சுட்டோம்னா அதை எடுத்துகிட்டு வந்து மேலே கர்ச்சிப்பை போட்டு 2 குச்சை வச்சுக்கிட்டு அந்த ஒர்ஷிப் தாளம் போடுவான். என்ன அதாவது தாவீது எப்படி தேவனை என்ஜாய் பண்ண பாருங்க. எப்போ வாசிமா? 5 வாசிப்பா. You have gone into my future to prepare the way, and in kindness you follow behind me to spare me from the harm of my past. இப்போ இதை மட்டும் வாசி. இந்த you have gone into my future to prepare the way. அப்படியே இருவார் பாப்பா. எனக்கு சொல்கிறேன், நல்ல ஒரு 4 பெட்ரூமில் ஒரு வீடு எனக்கு ஆசையாக இருக்குது. இப்படி சொல்லும் போதே இவ்வளோ பொறாமப்படுறியே, நான் வாங்கிட்டா எவ்வளோ பொறாமப்படுவேன். நம்ம 2 இருக்கணும்ல, கேட்குறதே கேட்குற 4 கேட்டால் என்னப்போ? ஒன்று நீங்கள் வந்து தேங்கிங்க. 4 பெட்ரூம் வீடு, உள்ளுக்குள்ளேயே ஸ்டெப்ஸு போய் ஒரு போர்ஷன் இருக்கணும், பின்னாடி நிறைய தோட்டங்கள் இருக்கணும், பின்னாடி ஒரு முறை குட்டியாக சின்ன ஸ்விம்மிங் பூல் இருக்கணும். கேட்லேருந்து வீட்டுக்கு வர்றது கிட்டத்தட்ட நீங்கள் நடந்து இறக்கிற மாதிரி கொஞ்சம் இடம் இருக்கணும். கேட்டு திறந்து வீட்டுக்கு வந்துடக்கூடாது. அப்போ தான் யார் வராங்கன்னு பார்த்து ஒளியது வசதியாக இருக்கும். இது வந்து இப்படி நினைக்கிறேன். ஆனால் இப்போ இந்த மாதம் வாடகை வந்து கொடுக்கணுமாடா? ரெடியெல்லாம் ஈபிலாம் கட்டணும் இல்லை? ஆமாம். அங்கே போய் நெல் கண்ணாடி கதவு கிட்ட நான் இங்கே இருக்கேன். இது என்னோட ஆசை. இப்போ வாசிமா. You have gone into my future to prepare the way. நான் இப்படி சொல்கிறேன், உள்ளே வந்துரு. அங்கே 2 நாள் இருக்கா? நீ வாயா, உள்ள வா, கவனி. அப்பா எனக்கு இப்படி இந்த மாதிரி வீடு, இந்த மாதிரி ஒரு சோர்ஸ், இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் வேணும். ஆனால் இப்போ பார்த்தா வாடகை அதுக்குவே. இப்போ வாசிப்பா.
You have gone into இப்ப my சொன்ன future. உடனே you have gone, நீ போய்விட்டீர். have gone, போய் இருக்கிறீர். எதற்கு? To prepare the way. to prepare the way, சில வழியெல்லாம் ஆயத்தப்படுத்த போறீர். எதற்கு? And in kindness, my future, you have gone into my future. into my future. அந்த எதிர்காலம் தான் நினைச்சேன்ல, நான் நினைச்ச உடனே அப்படியாடா 4 பெட்ரூமாடா ஸ்விம்மிங் பூல் ஆடி தாங்க வேணும் அவனை அப்படிதான் இந்த வரண்டான்னு கிளம்பிட்டாராம். ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு என்னன்னு முடியாத இருக்கோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண புறப்படுகிற தேவன் நீர். ஹல்லேலூயா. தட் இஸ் த காட், த காட் ஆஃப் என்னடா அப்பா டாடி எனக்கு இருக்கு எல்லாம் அனுபவி தம்பி. என்ன லேப்டாப் இணைப்பாரு, புரியுதா உனக்கு? இதெல்லாம் அனுபவி. சும்மா அவர் மேலே குறைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அனுபவி. இருதயம் லேப்டாப் துடிக்கிற ஒரே காரணம் ரத்த ஓட்டம் ஓடுறதுனால இல்லை. தட் இஸ் மை ஃபியூச்சர். வீடு ஃபியூச்சரில் தப்பாக நினச்சிக்காத. அது ஏன் ஃபியூச்சர்னா அங்கிருந்து நித்திய ஜீவனை தொடர்வதற்காக. அதான் அக்காவுக்கு காதலை சொல்லுவேன். பாடி ஸ்டேஜை கொழுக்கிற பிள்ளை நீ. ஒரு ஜபம், ஒரு மண்ணாங்கட்டி, ஒரு ஃபாஸ்டிங் இருக்காது. மன உக்காந்த இடத்துல நீ சொல்லுவேன், இது சரியில்லைங்க, இது கரெக்ட் இல்லை, இது உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியாது. சுகரோ எந்த கன்றாவியோ வரலாம், அது உனக்கு முன்னே ஒருவர் போய் உனக்கு இந்த பூமியில் ஒரு ஃப்யூச்சரை ஆயத்தப்படுத்த அந்த பாதைகளை செவ்வாய்ப்படுத்துகிற ஒரு டேடி நமக்கு இருக்கிறார். இன்னைக்கு இல்லை, என்னைக்கு ஊழியத்தில் கால் எடுத்து வச்சோம். கொடுமை மறைக்கக்கூடாது. அப்படியே அக்கா டம்மாலும் கீழே மயங்க விழுந்து அந்நிய பாஷை பேசணும் கண்ணுக்கு முன்னாடியே, பல வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா எங்களுக்கு நிறைய பணம் சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு நல்லா இருந்தவங்க ஒரு காரணத்தில் நாங்கள் உங்கள் சபையில் இருக்க மாட்டோம், நாங்கள் வேறு சபைக்கு போகிறோன்னு சொன்னோம்னா அவரால் தாங்க முடியல. அப்படியே அந்நிய பாஷையில் பேசணும். அதை பார்த்துக்கிட்டே போனாங்க. அடிக்கடி எபிகிட்ட சொல்கிறது ஒன்று, அடிக்கடி அவன்கிட்ட சொல்லுவேன். பிள்ளை அப்படியே சின்ன பையன் பார்க்குறதா அப்படி வளர்ந்துருக்கான், தமத்தோண்ட பையன். எபி இதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறியாடா, இவ்வளோ டென்ஷன் ஆகிறியாடா, அம்மா அப்பா யோசிப்பாடுறா, இந்த அக்கா நல்லா சின்ன பிள்ளைங்கடா, எதை ஃபேஸ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருப்போம். ஆமாப்பா 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 பா. ஏதோ ஒரு வசனம் இருக்குல்ல, தேவனே நீர் மட்டும் இல்லாவிட்டால் நான் மௌனத்தில், ஏதோ ஒரு வசனம் வரும்னு நினைக்கிறேன், ஆழ்ந்து போயிருப்பேன். மௌனம்னா இன்னைக்கு இங்கே நிற்கிறதுக்கு அவர் இருந்ததுனால், அவர் உறவு இருந்ததுனால், அவர் வார்த்தை இருந்ததுனால். ஸோ நீ எனக்கு முன்பதாக என் எதிர்காலத்தை எனக்கு தருவதற்காக அந்த எதிர்காலத்தின் பாதையெல்லாம் நீ ப்ரிப்பேர் பண்ண போயிருக்கிறீர். வாசிப்பா முடிச்சிடலாம்டா. And in kindness you follow behind me to spare me from the harm of my past. தம்பி வா. சாரி, எதிர்காலத்தை எனக்கு கொடுக்க நீ என்ன பண்ணுவேன்? எனக்கு முன்பதாக புறப்பட்டு போய்விட்டு டைம் இல்லை,
திருப்பி வாசிப்பா. போய்விட்டீர். And in kindness you follow behind me to spare me from the harm of my past. எனக்கு எதிர்காலத்து கொடுப்பதற்காக எனக்கு முன்பதாக புறப்பட்டு போய் பாதைகளை செவைப்படுத்திக்கிட்டே நீ இருக்கும்போதே உன்னுடைய தெய்வத்தினுடைய டைமென்ஷனில் ஒரு வேலை பண்ணுறு. எந்த தெய்வம் எனக்கு முன்பாக ஃப்யூச்சருக்காக எனக்காக போனாரோ அதே செய்து கொண்டே நீ எனக்கு பின்னாடி என் பாஸ்டன்ஸ் எனக்கு எந்த துன்பம் வராமல் காப்பாற்றுகிறீங்க. இப்படி ஒரு டேடி உனக்கு இருக்காரா? மாவனை உனக்கு முன்னாடி ஒரு எரும மாடு வராது, பின்னாடி எந்த பேயும் வராது. உனக்கு முன்னும் பின்னும் அட் ஏ டைம் இருக்கிறவர் யாரு? தேவன். அடுத்தது வாசி. With your hand of love upon my life you impart a blessing to me. உன்னுடைய அன்பின் கரம் என் மேல் இருக்கிறது, அது எனக்கு ஆசீர்வாதத்தை வழங்குகிறது. 6. This is just too wonderful, deep and incomprehensible. அதுதான்டா ஆண்டவர் மேலே உனக்கு அன்பு வருதுன்னா அன்பு வரலன்னா கான்டாக்ட் இருந்தால் தானே, இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தால் தானே அன்பு வரும். பொதுவாக ஒருவன் மேலே ஒருத்தர் எப்போ அன்பு வருது? எவ்வளோக்கோளோ உறவு அவங்களுக்குள்ளே பேசுகிறது, பார்க்குறது, பழகிறது இருக்கோ அவ்வளோதானே வரும். சர்ச்சுக்கு வர்றது வேற, அவரோட உறவாடுறது வேற. It is too wonderful. This is just too wonderful, deep and incomprehensible. Incomprehensible. இது இப்படியெல்லாம் என்னை கடந்த காலம் என்னை இன்ஜூர் பண்ணாமல் பாதுகாத்துட்டு இருக்கிற அதே டைமென்ஷனில் நீ ஃப்யூச்சருக்கு போய் எனக்கு இதெல்லாம் நான் பார்க்க எனக்கு இது மிகவும் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது, அற்புதமாக இருக்குது, ஆழமானதாக இருக்குது, என்னால் புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கிறது. அப்பா அப்பா, இந்த பிரமிப்போட கர்த்தரை நீ பாடுற பத்தியா, அதுக்கு பேர் வொர்ஷிப். டைம் பார்த்துட்டு பாடுறது, நேர வொர்ஷிப் முடிஞ்சிருக்குமான்னு பார்த்துட்டு வர்றது, இதெல்லாம் கதைக்காக. லாஸ்ட். Your understanding of me brings me wonder and strength. இதெல்லாம் அவரோட பழகி என்னை யாருன்னு அறிஞ்சிக்கிட்டே இருக்கேன் இல்லையா, இது யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மீ அப்படின்னா என்ன அர்த்தம்? பாரா, நான் பெரிய ஆள் இல்லை, இன்னும் புத்தகான்னு விழுந்துட்டு கோமாளித்தனம் பண்ணி கேனத்தனமாக தான் இருக்கிறேன். ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய அப்படியெல்லாம் ஒரு பரிசுத்தெல்லாம் ஒரு மண்ணாங்கிட்ட தெருப்பொழுதும் இல்லை. அதே மாதிரி ரொம்ப ரோகாவும் இல்லை, நல்லதும் என்கிட்ட இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் என்னுடைய ஒழுக்கம் டிசிப்ளினை பார்த்து இதெல்லாம் செய்யாமல் அவர் ஒழுக்கம் உள்ளவராக இருக்கிறார், அவர் டிசிப்ளினாக இருக்கார், அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். அவருடைய டிசிப்ளினுக்கு, அவருடைய ஒழுக்கத்துக்கு, அவருடைய அன்புக்கு என்ன நடத்துகிறார்? ஹல்லேலூயா. ஆகவே தான் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதான் நான் ஃப்ரீயாக இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? Your understanding of me. Your understanding of me brings me wonder and strength. அவை அந்த அண்டர்ஸ்டாண்டிங், என்னை வைத்து நீ வைத்திருக்க அண்டர்ஸ்டாண்டிங் நான் அனுபவிக்க இட் பிரிங்ஸ் மீ வண்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ரெங்த். அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு crucial moment, strengthless, chaotic, but among that confusion, by grace I communicate with him, I intimacy relationship with him.
very few percentage I pursue. God have gone before me, and He sustains behind me and safely. This understanding brings wonderful and strength. ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷனில் கொஞ்சம் தள்ளாடிக்கிட்டே இருந்தாலும் விழாமல் நான் நிற்கிறதுக்கு என்ன காரணம்னா, கடந்த நாட்களில் உறவு வைத்து இப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து அது எனக்கு பலத்தை கொடுக்கிறது. That is the strength. That is the strength. எப்படிங்க இவ்வளோ சூழலாம் நிற்கிறீங்க? எப்படிங்க இவ்வளோ வருஷம் போராட்டத்தில் நிற்கிறீங்க? எப்படிங்க இவ்வளோ சேலஞ்சு நடுவில் குடும்பமாக கொண்டு போயிட்டு இருக்கீங்க? மற்ற ஊழியர்களை போல் எனக்கு வரம் இல்லை, வல்லம் இல்லை, பெரிய பெரிய அற்புதம்லாம் இங்கே நடக்கலை. மற்ற ஊழியர்களை போல் வெளிநாடுகள் கோல்டு சில்வர்லாம் என்கிட்ட கிடையாது. வெரி சிம்பிள். ஒரு மூலையில் வாடகை வீட்டில் இருக்கேன், வாரத்துக்கு ஒரு சந்திக்கிறேன், எப்பயாச்சும் ஃபோன் பண்ணுறேன். பட் I know Daddy God. Every day, by His grace, I communicate with Him. Even though my circumstances, environment is very challenging, controversial to me. Small, simple light, small light. I communicate with Him. I can hear His voice. I can hear His voice. It brings some strength. I can stand. No devil can touch me. No calamity can touch me. No death can touch me. இப்படி சொல்கிறதுனால ரொம்ப பர்ஃபெக்டான மனுஷன் இல்லை. So I have some weakness. I am an ordinary person, average person. So everything I show before my God. So this is a very simple life. இதுதான் ஏனோக்கு வாழ்ந்த வாழ்க்கை. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான், காணப்படாமல் போனான், சரீரத்தோடு போனான், செத்து போகல, எடுத்துக்கொண்டார். ஒரு வியாக்கியம் ரொம்ப அழகாக இருக்கு. வாக்கிங் வித் காட், சஞ்சரித்தாருங்கிறது எனக்கு வாக்கிங் வித் காட். பூமியில் வந்தாராம், என்ன வாங்க வீட்டிலேருந்து வாடா, வீட்டிலேருந்து ஒய்ஃப்லாம் சொல்லிட்டு வா, ஒய்ஃப் விட்ட மாமியார்கிட்ட இல்லையா, அது மாமியார் மட்டும் ஏன் சிரிக்கிற, சரி பரவாயில்ல தேரலாம் ஃபுல்ல வா, சும்மா அப்படி ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம். 2 பேர் பேசுனாங்க, இவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாங்க, அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டாங்க. பார்த்தா பரலோகம் வந்துருச்சு. பார்த்தாரு தேவன், இவ்வளோ தூரம் வந்து சரி வாடா நீ எனக்கும் போர் அடிக்கணும்னு கூப்பிட்டு போயிட்டாலும். ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணுறீங்க நீங்கள்லாம். உங்கள் முகத்தை பார்க்கும்போது அப்படி ஒரு பெரிய எனக்கு சந்தோஷம் பொங்குது. பரலோகம்னு செத்து போகிறது இல்லை, பெந்தகோஸ்காரன் அப்படி இல்லை, யாரையும் சாபரை தூக்கிட்டு போக மாட்டார். பரலோகங்கிறது வேறு டைமென்ஷன். என்ன தெரியுமா அர்த்தம்? கமாலிங்கிற தூதர்களும் ஆபிரகாம் டேவிட் வந்து எப்படி இருக்கும், அது இங்கே தான் இருக்காங்க. அப்போ கண்ணு தெரிஞ்சாலும் இருக்குமா இல்லையா, அது போல் அவர் கூட்டிகிட்டு போய் இங்கேயே விட்டுட்டாரு. அப்படிலாம் இருக்குது லைஃபு. அப்படியே நீ எங்கே அப்படி கை வீசினாலும் சரி, சில பேர் தட்டுப்பட்டு தான் இருக்காங்க.
பரலோகங்கிறது எங்கேயோ, ஆண்டவரே எங்கே பொத்து எல்லாம் இங்கே அரிசியும் உளுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கலந்து கிடக்குது இங்கே. நான் முடிக்கிறேன், நல்லா கவனி. விளையாட்டு இல்லை. இப்போ உனக்குள் தேவன் இருப்பது சந்தோஷம். ஆனால் உன்னுடைய இருதயம் hopelessly dark and deceitful and deep also. So God wants to move and walk in your every area of your life. Unless you do not give permit to your God, won't our God visiting your areas. So God is waiting for your permission. God is waiting for your invitation, even though He is your God. But God honor your self will. நீ எதை திறக்கிறியோ அங்கே வருவார். எங்கே மண்டை இடிக்குதோ அதை திறந்தா உள்ள வருவார். எதை கண்டு பேய் சொல்லி நம்புறியோ அதை திறந்தா புயலை போல உள்ள வருவார். நீ செத்து போகணும்னு சொல்லுதா? இடியாட்டிக். அது பேய், அது போய் அங்கே கொஞ்சம் தர டேடி இப்படி சொல்லுதுன்னு சொல்லு, அவர் வருவார். ஜீவனோடு இந்த திருச்சி மலைக்கோட்டை பூமியில் வாழுவோம், பல தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். நாய் பைத்தியக்கார பையன் ஏண்டா என்ன நினச்சிட்டு இருக்காங்களா? மற்றவங்க மாதிரி வந்து போகிறதுக்கு நாங்கள் வந்தோமா? ஓகே, அவருக்கு ஏதோ யாராவது ஆகாரம் கொடுத்திருப்பார்கள். ஒரு சமாரியஸ்தர்கிட்ட பேசினார், இதுவே என் ஆகாரம், இதுவே என் போஜனம். ஒரு வேளை ஆகாரம் கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தையும் திருப்தியும் அவரோடு உள்ள சித்தத்தை செய்யும் பொழுது அது கொடுக்கக்கூடிய திருப்தியும் பலமும் பல மடங்கு வருகிறது. இப்போ நான் யோசிக்கிறேன், மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நல் பிழைப்போம். Hallelujah.